தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமலை காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. முருகோட்டம் தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு, ஒரு கோட்டு முழகளிற்ற இருகோட்டு முதுகளிராவலவக் காட்டி, பருகோட்ட நரைவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரண்மேற்கொண்டு, குறுகோட்டும் பெடைமணந்த குமரகோட்டத் தடிகள் குலத்தாள் போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையேயன்றி, வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறிதேறி, அதீத வாழ்வில் போயண்மி அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். நம பார்வதி பதையே. எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருள் துணையினாலே தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்ற சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையிலே நடக்கின்ற சமய விளக்க வகுப்புகளிலே அடியேன் இன்றைக்கு 4ஆம் திருமுறையிலே ஒரு பதிகத்துக்கு விளக்கம் சொல்லுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பதிகம், எல்லோரும் அதை அடிக்கடி பாடுகின்ற பதிகம். பதிகம் தெரியவில்லை என்றாலும் அதில் இருக்கிற சில பாடல்கள் அன்பர்களுக்கு மனப்பாடமான பாடுது. அப்படியே திருநாவுக்கரசருடைய செய்திகள் நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. அறிந்தவற்றை அப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டு உள்ளத்திலே பதிய வைக்கின்ற வகையிலே சில செயல்களை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே நாவுக்கரசருடைய தலயாத்திரை பயணம் எப்படி அமைந்தது என்பதை சொல்லி பெரிய புராணம் நமக்கு வழிகாட்டுகின்ற வகையிலே நாவுக்கரசர் பெருமான் காஞ்சிபுரத்துக்கு வந்து பதிகம் பாடினார் என்பதை கூற வருகிறார் சேக்கிழார். அருமையான சொல்மாலையிலே பெரிய புராண பாடல்கள் அந்த செய்திகளை நமக்கு விளக்குகின்றன. நடுநாட்டு தலங்களையெல்லாம் வணங்கி கொண்டு திருவண்ணாமலை வணங்கி தொண்டை நாடு வருகிறார். தொண்டை நாட்டு தலங்கள் 32 நாம் எல்லாம் அறிந்தவை. அவர் வருகின்ற வழியிலே, அப்பர் பெருமான் வருகின்ற வழியிலே அவருக்கு முதல் தலமாக இறைவனை வணங்குகின்ற பேரு ஞானசம்பந்த பெருமானாலே ஆண்பனை கொலை என்ற திருவோத்தூர் பெரும்பதி அவர் வணங்குகின்ற முதல் பதியாக தொண்டை நாட்டு பதி அமைகிறது. அங்கே பல நாள் இருக்கிறார், பதிகம் பாடுகிறார் என்ற செய்தியெல்லாம் பெருமான் சேக்கிழார் சொல்லுகிறாரே ஒழிய அங்கே அந்த பதிகங்கள் வரிசை சொல்லப்படவில்லை. அங்கிருந்து
அந்த வர்ற இடத்த சொல்கிறார், பின்னால் திரும்பி வர்றதை சொல்கிறார். திருநாவுக்கரசர் திருவண்ணாமலை நடு நீங்கி தொண்டை நாட்டுக்கு வருகிறார் என்று சொல்லி சீத மலர்மின் சோலை சூழ் திருவோத்தூரில் சென்றடைந்தார். அங்கே என்ன பாட்டு பாடினார்? திருவத்தூரில் பதிகம் இல்லை. தொண்டை நாட்டு தலத்தமாக இருக்கின்ற திருவோத்தூருக்கு அப்பர் சுவாமிகளுடைய பதிகம் இல்லை. பூத்தேர்ந்தாயன கொண்டு என்ற ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை தான் பாராயணம் செய்கிறோம், படிக்கிறோம். சுந்தரருடைய பதிகமும் அந்த தலத்துக்கு கிடைக்கவில்லை. திருப்புகழ் இருக்கிறது. அருணகிரிநாதருடைய திருப்புகழில் அருமையாக அந்த தல வரலாற்றையே சொல்லி பாடுகிறார். அப்படி திருவோற்றூர் சென்றடைந்தார் என்று செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? செய்ய ஐயர் திருவோத்தூர் ஏற்றி போந்து வணங்கினார் வந்தார் என்று ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறார். செழும்புவனம் உய்ய நஞ்சுண்டருளும் அவர் உரையும் பதிகள் பல வணங்கி, அந்த பல வணங்கினார் என்பதிலேயே நமக்கு வேறு பதிகங்கள் கிடைக்கவில்லை. திருவோத்தூரிலிருந்து குரங்கணில் முட்டம் ஞானசம்பந்தர் வந்தார் என்று இருக்கிறது. இவர் பல பதிகள் என்பதிலே மொத்தமாக சொல்லிவிடுகிறாரே தவிர எந்த பதி என்பதையும் சொல்லவில்லை. நேர காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் என்பதைத்தான் சேக்கிழாருடைய பாட்டு நமக்கு விளக்குகிறது. தையல் தழுவ குழைந்த பிரான் தங்கும் தெய்வப்பதி என்று வையம் முழுதும் தொழுதேத்தும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணைந்தார். ரெண்டாவது பாட்டே அதுதான். திருவோத்தூருக்கு வந்தார், பதிகளெல்லாம் போய் வணங்கினார், புறப்பட்டு வருகிறார். எங்கே வந்தார்? நேராக காஞ்சிபுரம் வந்தார். அவ்வளோதான் இருக்கிற செய்தி. அதாவது ஐயர் திருவோத்தூர் ஏத்தி போந்து செழும்புவனம் உய்ய நஞ்சுண்டருளும் அவர் உரையும் பதிகள் பல வணங்கி, எவ்வளோ வணங்கினார் என்பதோடு நின்று போகிறது. தையல் தழுவ குழைந்த பிரான். காஞ்சிபுரம் என்றாலே பெருமாட்டி பெருமானை குழைவித்ததும் பெருமான் குழைந்து கொடுத்ததும் தான் எல்லாருக்கும் நினைவு வந்து அந்த பாடலிலே இடம்பெறுகின்ற செய்தியாக இருக்கிறது என்பதை திருமுறைகளிலே பெரிய புராணத்திலேயும் மற்ற புராணங்களிலேயும் காஞ்சி புராணம் போன்றவற்றிலே மிக விரிவாக அந்த செய்தியை பார்க்கிறோம். தையல் தழுவ குழைந்த பிரான் தங்கும் தெய்வப்பதி என்று வையம் முழுதும் தொழுதேத்தும் மதில் சூழ் காஞ்சி மருங்கடைந்தார். மதில் தான் ரொம்ப சிறப்பாக பேசப்படுகிறது. ஏன்னா காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற மதில் அந்த காலத்திலே ரொம்ப உயரமாக இருந்திருக்கிறது. காஞ்சி புராண நூல் சமீபத்தில் வெளியிட்டோம். பல அன்பர்கள் அதில் கலந்து கொண்டிருப்பீர்கள், வாங்கியிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், முன்னாலேயும் இருக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லதுங்க. அதாவது அந்த புத்தகம் ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டு உழைப்பை, எங்களுடைய உழைப்பை எல்லாம் சாப்பிட்டுது. அன்பர் உட்காந்துங்கிறார், என்ன நான் எவ்வளோ செய்தேனோ அந்த அளவுக்கு அவரும் கூட செய்திருக்கிறார். அதில் காஞ்சி புராணத்தை ஏன் பாடினேன் என்று சிவஞான முனிவர் சொல்லுகிறார். அந்த வரலாறுலாம் சமயத்தை அப்பப்போ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதையே சொன்னால் ரொம்ப இன்றைக்கி காலமே முடிஞ்சிடும். மணியப்ப முதலியார் என்கின்ற அதை அழகாக சொன்னார், கொஞ்சம் விரிவாக சொல்லாமல் விட்டார் அன்னைக்கு ஓரநடிகள். அது கொஞ்சம் விளக்கணும்னு சொன்னேன். நான் எழுந்துக்கிற போதே கையை பிடிச்சி இழுத்து 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு என்னை மேடையில் எழுந்துக்கிற போதே சொல்கிறாங்க. அதனால் நான் 2 கருத்தை காஞ்சி புராணத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மணியப்ப முதலியார் என்கின்ற பெரிய வள்ளல், அது எவ்வளோ பணம் வச்சுருந்தார் என்னான்னு தெரியல, இன்னைக்கு பேரே கிடையாது. காஞ்சிபுரத்துக்கும் திருவாவடுதுறைக்கும் நிரம்ப தொடர்பு உண்டு. வண்ணக்கிழஞ்சியம் நாகலிங்க முனிவர், காஞ்சி சபாபதி முதலியார் போன்ற அந்த கால அன்பர்கள் எல்லாம் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னிருந்தே காஞ்சிபுரம் திருமணத்தோடு தொடர்புடைய தலம். அப்படி போனவர்களுக்குள்ளே மணியப்ப முதலியார் என்பவர் ஒருவர். அந்த மணியப்ப முதலியார் அடிக்கடி அங்கே போய் வரும்போது சிவஞான முனிவர் திருவாவடுதுறையில் இருக்கிறார், அவருக்கு அந்த மடத்தில் இருக்க பிடிக்கல, அதுதான் உண்மை செய்தி, அதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எங்கேயாவது வெளியே போயிட்டோம் என்று எண்ணத்தில் இருக்கிறார். அந்த எண்ணத்தை மணியப்ப முதலியார் இடத்துல அவர் சொன்னார். சொன்னபோது அவசரப்பட வேண்டாம், இருங்க, அதுக்கு நேரம் வரும், இருங்க அப்படின்னு இவர் தடுத்து வந்திருக்கிறார் பல முறை. தடுத்து ஏன் வந்தார்னா, இங்கே வந்தால் முனிவர்கள் தங்குவதற்கு இடம் வேண்டும், அவர்கள் நீராடுவதற்கு ஒரு குளம் வேண்டும், அவர் வழிபடுவதற்கு பூஜை செய்வதற்கு ஒரு மடம் வேண்டும் என்று இதையெல்லாம் கணக்கு பண்ணி செய்துக்கிட்டு இருக்கிறார். இங்கே
செய்தற்கு பின்னாலே அவரை அழைத்து வந்தார். அந்த செய்தியெல்லாம் இருக்கட்டும், மடத்தில் தங்கி இருக்கிறார். அப்போது குளம் வெட்டினார். அந்த முனிவர்கள் மட்டும் நீராடுவதற்குரிய குளம். அந்த முனிவர்கள் நீராடிவிட்டு அனுஷ்டானம் பூஜை செய்வதற்கு பக்கத்தில் ஒரு கல் மண்டபத்தோட மடம், அது திருவாவடுதுறைக்கு உரியது என்ற அடையாளத்தை காட்டுகின்ற நந்தி அந்த மதில் மேலே இன்றைக்கும் இருக்கிறது. அதுக்கு முன்னால் குளம், குளத்தில் நீராடி உள்ளே போய் 2 பிறை என்று சொல்லுவார்கள், செவத்தில் கொழிவாக இருக்கும் கூடு. அந்த கூட்டில் சிவஞான முனிவரும் கச்சியப்ப முனிவரும் உட்கார்ந்து நிஷ்டை செய்கிற இடம். அப்படி ஒரு அழகான இடம். இங்கே குளம், அதுக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில், அதுக்கு பக்கத்தில் ஒரு சாவடி. என்ன பெயர்னா மணியப்பஞ்சாவடி, மணியப்ப விநாயகர், மணியப்பங்குளம், மணியப்பன் மடம். இது எந்த பேரும் நீ தெரியவே தெரியாது யாருக்கும். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலே நான் காஞ்சிபுரத்துக்கு வருகிற போது, காஞ்சிபுரத்துக்கு படிக்கிற போதே வந்தேன், திருமணமாகி காஞ்சிபுரத்துக்கே வந்துட்ட போது யாரையாவது அடையாளம் கேட்டால் மணிப்பஞ்சாவடி நில்லு நான் வரேன்னுவாங்க. மணிப்பங்குளத்துக்காக வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பகுதியிலேயே அந்த பேர் மறைஞ்சி போச்சு. அந்த குளம் இல்லை. குளம் பல காரணம். கடைசியாக நகராட்சி குப்பை கொட்டி தொத்து எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஒரு ஒன்று வச்சுருச்சு. அந்த மண்டபத்தை அவங்க பீரோலாம் வைக்கிற இடமா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே நுழைய முடியாது. எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்னா பல பேருக்கு தெரியாது. வயசானவங்க கூட அதெல்லாம் மறந்துட்டாங்க. அந்த மணியப்ப முதலியார் தான் அவர் ஆதரித்த வள்ளல். அவர் தான் காஞ்சி புராணம் பாடுங்கன்னு கேட்குறார். காஞ்சி புராணம் அதுக்கு முன்னாலே தமிழில் கிடையாது. வடமொழியில் இருந்த காஞ்சி புராணம் தமிழிலே பெயர்க்கப்பட்டது சிவஞான முனிவர் தான் காரணம். அவர் தான் மணியப்ப முதலியார் காரணம். சிவஞான முனிவர் பேர்த்து எழுதினார். அதை ஏன் பாடினேன் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா புத்தகம் தான் பாருங்கள். பொருவில் கச்சியம் புராணம் வண்தமிழ் பாடுக என ஏகம்பர் திருவருட்குரிய ஆன்றவர் சொல்லிய சிறப்பதனால் மணிமதில் கச்சி ஏகம்பர் திருவருட்குரிய ஆன்றவர்னு எழுதுகிறார். மணிமதில் கச்சி ஏகம்பர், அந்த மதில் புகழ்ந்து எழுதப்பட்டிருக்கிறது என்பது பொதுவாக நினைக்கிற கருத்து. ஆனால் அவர் என்ன சொன்னார், காஞ்சி புராணத்தை மணியப்ப முதலியார் பாட சொன்னதுனால பாடினேன் அப்படின்னு எழுதினார். எழுதிட்டு அவர்கிட்ட சொன்னார், நன்றி கடனுக்கு சொன்னார், என் பேர் வேணாம் எடுத்துருங்கன்னார். இல்லை நீங்கள் சொல்லாத இதெல்லாம் நடக்கலை, நீங்கள் எவ்வளோ உபகாரம் பண்ணிக்கிறீங்க, உங்கள் பேர் இருக்கணும் அப்படின்னார். என் பேரை வைக்கிறீங்கன்னா அந்த குளத்தில் போய் நான் விழுந்து சேர்த்து போடுறேன்னார். இப்போ ஏன் பேர் போடல, ஒன்று சாகடிச்சிருவேன்னு சொல்லுவோம் நாம. நான் அந்த குளத்தில் விழுந்து செத்துருவேன்னார். அதனால் மணி என்ற பெயரை மட்டும் வைத்து மணிமதில் கச்சி ஏகம்பர் திருவருட்கு உரிய ஆண்டவர் சொல்லிய சிறப்பதனால் பாடலுற்றேன் அப்படின்னு பாடுறார். அந்த மதில் எல்லா இடத்திலும் சிறப்பிக்கப்படுவது, அது மதிலை சிறப்பித்த மாதிரி ஆச்சு. அவருடைய நன்றியை காட்டுகிற செய்தியாக அங்கே அமைந்திருக்கிறது. நூல் செய்தற்கு காரணம் அப்படின்னு 4ஆம் பக்கத்திலே 5ஆம் பக்கத்திலே ஒரு பாட்டு வரும். காஞ்சி புராணத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும். அப்படி எதுக்கு சொல்ல வருவேன், கச்சி ஏகம்பர் மதிலழகு என்ற ஒரு வழக்கு முன்னாலே இருந்தது. இப்போ அதுவும் மறைஞ்சு போச்சு. அதனால் இங்கே சொல்லுகிற போது மதில் சூழ் காஞ்சி மருங்கணைந்தார் என்று அந்த மதிலை பெரிய புராணத்திலே சேக்கிழாரும் போற்றுகிறார். காஞ்சிக்கு வந்தார். இப்போ பெரியவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் வரவேற்கிறது இயல்பு. இப்போ அவங்க பெரியவங்களாம் நாம் வரவேற்கிறதுல அரசியல் கட்சிகளை வரவேற்றுங்கிறோம். சேக்கிழார் என்ன சொல்கிறார், திருநாவுக்கரசுடைய சிறப்பை சொல்லி, ஞாலம் உய்யத் திருவதிகை நம்பரதம் பேரருளால் சூலை மடுத்து முன்னர் ஆண்ட தொண்டர் வரப்பெற்றார் என்று திருநாவுக்கரசுடைய பெருமை காஞ்சிபுரத்தில் எப்படி தெரிந்திருக்கிறது என்று சொன்னால், சூலை நோய் கொடுத்து திருவதிகையிலே பெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டவர் என்ற பெருமை தெரிந்திருக்கிறது. அவர் வருகிறார் என்று சொல்லி எல்லாருக்கும் முகமலர்ச்சியாக இருந்ததான். ஐயோ அவர் வராரே, அவர் வராரே, எல்லாருக்கும் முகமலர்ச்சி. ஒரு அருமையான உதாரணத்தை சொல்லுகிறார் சேக்கிழார். காலை மலரும் கமலம் போல் தாமரை மலர்ந்திருக்கிறது. சாயந்தரம் வரைக்கும் அந்த மலர்ச்சியை பார்க்கிறோம். ஆனால் காலையிலே சூரிய உதயம், தாமரையுடைய மலர்தல், இது ரெண்டும் சேர்ற போது அந்த புது பொலிவோடு அந்த தாமரை காணப்படும் இல்லையா? அப்படி எல்லாருக்கும் முகத்திலே ஒரு பொலிவு இருந்ததாம். காஞ்சிபுரத்திலே வாழுகின்ற அன்பர்களுக்கெல்லாம், அடியார்களுக்கெல்லாம், தொண்டர்களுக்கெல்லாம் முகத்திலே ஒரு மலர்ச்சி.
அப்பர் பெருமான் வருகிறாரே என்ற ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் எப்படி இருந்தது என்று சொல்கிறார். காலை மலரும் கமலம் போல் காஞ்சிவாணர் முகமெல்லாம் சால மலர்ந்து களிசிறப்ப தழைத்த மனங்கள் தாங்குவார். அதான் இன்னும் அதிகம். என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் தங்கள் தங்கள் இல்லத்திலே சிறப்பு நடப்பது போலவும் தாங்களே அந்த சிறப்பை பெறுவது போலும் தங்கள் மனத்திலே மகிழ்ச்சி தாங்கினார்கள். வேலையில் இவர் வேறு வந்துட்டாரா அப்படின்னா அது ஒரு வெறுப்பு, முகமாற்றம் இருக்கும். ஆனால் அந்த காலை மலர்ந்த தாமரை மலர் போல முகம் இருக்கிறது என்பதற்கேற்ப முகம் மலர்ந்தது, அகம் மலர்ந்தது என்பதை தங்கள் மனம் கழிப்ப தழைப்ப இருந்தார்கள் என்று பாடுகிறார். இப்பெல்லாம் அரசியல் கட்சியில் எல்லாம் வந்தாங்கன்னா வேட்டு போடுறது தெரியும் நமக்கு. நாமெல்லாம் வேட்டு வைக்கிறதுக்கே இருக்கிறோம். கேட்டு வேட்டு வந்தார் அப்படின்னு ஒரு தொடரை எழுதுகிறார். கேட்டு வேட்டு வந்தார் என்பது போல புரிகிறது அது. ஆனால் எப்படி பிரிக்கணும்னா, கேட்டு உவந்தார். அப்பர் சுவாமிகள் வருகிறார் என்பதை கேட்டு உவந்தார், மனத்திலே மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனால் அலங்காரம் முன்னாடி வழக்கமான வீட்டுகளில் தோரணம் கட்டுறது, வாயிலில் தோரணம் கட்டுறது, கோபுரத்தில் தோரணம் கட்டுறது, கொடி வைப்பது, மங்கள பொருளை வைப்பது என்றெல்லாம் பாடினார், என்றெல்லாம் அலங்கரித்து அப்பர் பெருமானை வரவேற்று வந்தார்கள். திருநாவுக்கரசர் பெருமான் திருவேகம்ப பெருமான் திருக்கோயில் வாயிலே வந்து உள்ள நுழைகிற போதே சேக்கிடார் அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மலைவல்லி தழுவ குழைந்த மணிமேனி பெருவாழ்வினை வணங்கினார். யார் பாடினாலும் ஏகம்பம் என்று சொன்னால் மங்கை தழுவ குழைந்தார், அதுதான் அந்த செய்தி. வேறு எத்தனையோ வார்த்தைகளில் அதுதான் வரும். இப்போ காஞ்சிபுரத்திலே 2 நிகழ்ச்சிகள் முக்கியம் என்று எல்லாராலும் பாராட்டப்படுகிறது. நான் அது பல நேரங்களில் காஞ்சிபுராணத்தை சொல்கிற போதெல்லாம் சொல்லுவேன். தழுவ குழைந்தது ஒன்று, இடக்கண் பெற்றது ஒன்று. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தழுவ குழைந்த பெருமான் தானே உள்ளே இருக்கிறார். மாவடி என்றால் மங்கை தழுவ குழைந்த பிரான், வணங்குவது என்றால் மங்கை தழுவ குழைந்த பிரான். அது அன்றைக்கி கொஞ்சம் விரிவாகவே சொன்னேன் அந்த இடத்துல, அந்த செய்தியை மட்டும். நாமெல்லாம் போகிறோம், மாவடியை பார்த்துன்னு வந்துடுறோம், ஒரு சுற்றின்னு வந்துடுறோம். உள்ளே போய் பெரும்பாலும் பார்க்கறதில்ல. உள்ளே போகிற போதும் யாராவது வெளியூர்லேருந்து பஸ்ஸில் வர்றவங்க நிறைய வந்துட்டாங்கன்னா அந்த ஐயர் நம்ம கவனிக்க மாட்டார். நம்ம காசு கொடுக்காத நாம் பாட்டு சுற்றின்னு வருவோம், 10 ரூபா 20 ரூபான்னு போடுவோம். அதுதான் முன்னால் பார்க்கணும். போகிற நேரத்தில் ஒரு வேளை கூட்டம் இல்லாமல் இருந்தால் தயவுசெய்து உள்ளே போங்க. இந்த மாலை அணிந்திருக்கிறத கொஞ்சம் விலைக்கு சொல்லி பாருங்கள். அந்த அம்பிகை உட்கார்ந்து இருக்கிற கோலமும் பெருமான் அம்பிகை பார்க்கிற தோற்றமும் காண கண்ணு எத்தனையோ வேண்டும். ரொம்ப அருமையாக புன்சிரிப்போடு அந்த முகம் இருக்கும். அந்த பெருமானை எல்லாரும் பார்த்து வணங்குவது என்பது பெரும்பாலும் வழக்கம் விட்டு போச்சு. ஓரமாக அந்த மாமரத்தை ஒரு சுற்றின்னு அப்படி வந்துடுது. இல்லைங்க, உச்சவரை பார்த்துட்டு நேராக அந்த மேடை மேலேயே போய் முருகனையும் ஏலவார் கோயிலையும் பார்த்து இறங்கி போயிடுது. அப்படி தான் நம்முடைய சுற்று இருக்கிறது. அதை மங்கை தழுவ குழைந்தவரை எல்லாரும் பாடினார்கள். காஞ்சி புராணத்தில் இன்னொரு செய்தி சொல்கிறார் சிவஞான முனிவர். கவிகள் என்று உரைப்போர் தம்மில் காஞ்சியை புகழார் இல்லை. அது ரொம்ப முக்கியமான பாட்டு. புலவர்கள் என்று யார் இருந்தாலும் காஞ்சி மாநகரத்தை பாடாத புலவர்களே கிடையாது. பாட்டு இருக்குது பாருங்க. கவிகள் என்று உரைப்போர் தம்மில் காஞ்சியை புகழார் இல்லை. வடநாட்டு கவிஞன் பாடியிருக்கிறான். நகரேஷு காஞ்சி காளிதாசனுடைய வார்த்தை. மயூர சன்மன் என்ற வடநாட்டு கவிஞன் பாடியிருக்கிறான். தமிழ் எவ்வளோ பேர் பாடுகிறான்றதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட கோயிலை மலைவல்லி தழுவ குழைந்த மணிமேனி பெருவாழ்வினை வணங்கி மங்கை தழுவ குழைந்தார் என்றுதான் சுந்தரமுசாமிகளும் பாடுறார். பெரிய புராணத்தில் சுந்தரமுசாமிகள் வரலாற்றையும் பாடுறார். மங்கை தழுவ குழைந்தார், மறைந்த இடக்கண் கொடுத்தார் என்று பாடுவார். அப்படி நேராக போனாராம், பெருமானை பார்த்தார். சேக்கிழார் அருமையாக சொல்கிறார், நயனம் பெற்ற பயன் பெற்றார். அப்போ கண் பெற்ற பேரு என்ன என்று சொன்னால், மாவடியிலே இருக்கிற பெருமானை கண்ணார கண்டு வாயார வாழ்த்தி கையார கும்பிட்டு தலையார கும்பிட்டு கையாலே வணங்குவது தான். காண்மீன்களோ இன்னொரு நீங்கள் காஞ்சி புராணம் இனிமேல் எல்லார் கையிலையும் இருக்க போது பாருங்கள்.
அம்பாள் தழுவ குழைந்த படலத்தில் வருகிற பாட்டு ஏகம்ப பெருமானை துதிக்கிறார். 5 பாட்டு இருக்குது. அந்த 5 பாட்டு படிச்சிங்கன்னா சித்தாந்தம் பூரா படித்தா மாதிரி. அப்படி ஒரு அருமையான பாட்டு. படிமுதல் ஆறாராகி வேறுமாம்பரனை போற்றி கடிமலர் தனிமானிழல் கடவுளை போற்றி போற்றி 300 பொருள்களுக்கெல்லாம் 300 புதியாய் பழையாய் போற்றி 500 பொருள்களுக்கெல்லாம் 500 புதியாய் போற்றி புண்ணிய பொருளை போற்றி 5 பாட்டு. அது நம்ம தாசு என்று ஒரு அன்பர் இருந்தது, உங்களுக்கெல்லாம் தெரியும். சமய உலகில் அவர் நல்லா தெரிந்தவர். அவர் கல்வெட்டா போட்டார் தன்னுடைய மகள் நினைவாக. பேரெல்லாம் போட்டு வரும்போது இடம் இல்லைன்னு ஒரு பாட்டை விட்டார், 4 பாட்டு தான் போட்டு வச்சுக்கிறார். அப்படி மேலே போய் உள்ளே சென்று ஏகம்ப பெருமானை அப்பர் சுவாமிகள் பார்க்கிறார். சேக்கிழார் எழுதுகிறார், கண் பெற்ற பயனை பெற்றார். அப்போ கண் பெற்ற பயன் திருவேகம்ப பெருமானை, மாவடியில் இருக்கிற தழுவ குழைந்த பெருமானை தவறாமல் போனால் தழுவுது, போகாது இருந்தால் நமக்கு கவலையே இல்லை. உள்ளே போகிறது சரியாக கவனிக்கிறது இல்லை. இனிமேல் போகிறவர்கள் கொஞ்சம் இருந்து பார்த்து வாருங்கள் என்பது அடியனுடைய பணிவான விண்ணப்பம். அப்படி பார்த்தபோது அதுக்கு அடுத்து என்ன செய்தார் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். தழுவ குழைந்தாரைக் கண்டு நயனப் பயன்பெற்று திளைத்து நீடும் பதிகம் பாடுவார் என்று பெரிய புராணத்திலே சொல்லி அடுத்த வார்த்தை சொல்லுகிறார். கரவாடும் மண்ணெஞ்சிற்கரியானை என்றெடுத்து பரவாய சொன்மாலை திருப்பதிகம் பாடியபின். பெரிய புராணத்தில் நமக்கு தொடக்கம் தோற்றுவாய் ஆரம்பம் செய்து கொடுக்கிறார் சேக்கிழார். உள்ளே போய் நயனப்பயன் பெற்று திளைத்து நீடும் பதிகம் பாடுவார் என்று அந்த பாடலை முடித்தார். முடித்துவிட்டு அடுத்த பாடலை சொல்லுகின்ற போது கரவாடும் மண்ணெஞ்சிற்கு அரியானை என்றெடுத்து பரவாய சொல்மாலை திருப்பதிகம் பாடியபின் என்று மேலே போகிறார். சொல் பதிகம் எப்படி பாடினாராம்? பரவாய சொற்கள், பல வகையாக விரைவி வருகின்ற சொற்களை கொண்டு அருமையாக அந்த பதிகத்தை தொடங்குகிறார். அப்படி தொடங்கி 10 பாட்டு பாடினது பதிகெல்லாம் நமக்கு தெரியும். அதுதான் கொஞ்சம் விளக்கம் பார்க்க போகிறோம். அடியன் தெரிந்த வரையிலே சொல்ல இருக்கிறேன். காந்தாரப்பண்ணிலே அமைந்த பதிகம் இங்கே நமக்கு ஜெராக்ஸ் எடுத்து பாடல் கொடுத்திருக்கிறார்கள், பார்க்கலாம். முதல் பதிகம் சிற்றம்பலம். கரவாடும் மண்ணெஞ்சற்கு அரியானை கரவார்பால் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாடச் சடைதாழ அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. கரவாடும் வன்னெஞ்சிற்கு அரியானே. அரியான் சிவபெருமான், அரியான் இடையனும். அரியவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அருமையான பொருள் என்று அர்த்தம். வலினம் போட்டால் அறியாதவன் ஆகிவிடும். இறைவன் யார் என்று சொன்னால் எல்லாருக்கும் எளிவந்த பிரான் அது சொல்கிறோம். ஆனால் எளிவந்த பிரானாக எல்லோருக்கும் இருக்கிறானா என்றால் கரவாடும் வன்னெஞ்சிற்கு அரியான் என்று சொல்லுகிறார். கரவு என்றால் வஞ்சனை என்று ஒரு பொருள். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்றெல்லாம் பாடுகிறார்கள். அப்பர் சுவாமிகள் இந்த பாட்டிலே வன்னெஞ்சம் மென்னெஞ்சம் என்பது போல அதை மாற்றி சொல்லுகிறார். வன்னெஞ்சு அப்படின்னா கடுமையான மனம், இரக்கமில்லாத மனம், கருணை இல்லாத மனம் என்றெல்லாம் அதற்கு பொருள். மாணிக்கவாசர் மனமும் வன்முருடு என்று பாடுவார் திருவாசகத்தில். கரவு இருந்தால் உண்மை வெளிப்படாது. அதாவது கரவு என்றால் வஞ்சகம். நம்மளாம் அந்த நூல்களை படிக்கிறதே விட்டுட்டோம், மறந்து போச்சு. எத்தனையோ பேர் படித்தவங்களாம் மறந்து போச்சு, புஸ்தகமே இப்போ கிடைக்காது போச்சு. கரவு என்றால் வஞ்சகம், திருட்டுத்தனம் என்றெல்லாம் பொருள். நல்ல பாம்பையும் தண்ணீர் பாம்பையும் காட்டி ஒரு உதாரணம் சொல்கிறார் நீதிநெறி விளக்கத்திலே. நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும் அஞ்சாக்க புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் என்று அந்த பாட்டு. நல்ல பாம்பு நம்ம பார்த்தா ஓடி போய் ஒளிஞ்சிக்குது. தண்ணி பாம்பு பார்த்தா அது பாட்டுக்கு போய் இணைக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? தண்ணி பாம்பு அதை அடிக்காதப்பா, விட்டுடுப்பா
அதுதான் சொல்கிறோம். ஏன் அது ஒளிகிறது, இது ஏன் வெளியே தெரிகிறது என்று சொன்னால், அது உள்ளத்திலே வஞ்சம் இல்லை. அது கடித்தால் விஷம் ஏறாது, விஷம் கிடையாது. அதனால் அது பாட்டும் போகுது, அது யாரும் ஒன்றும் பண்ணுறதில்ல. நல்ல பாம்பு அது எந்த நேரத்தில் வந்து கடிக்குமோ என்று அதை பார்த்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அடிக்க போகிறாங்க. அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு அது என்ன பண்ணுது, ஒழித்து கொள்ளுகிறது. அதுதான் நஞ்சுடைமை தான் அறிந்து, நம்மிடத்தில் விஷம் இருக்கிறது என்பதை இதை அறிந்து கொண்ட காரணத்தினாலே நாகம் கறந்து உறையும். நாகப்பாம்பு மறைச்சிக்கிட்டு வாழும், ஒழித்து கொண்டு வாழும். நெஞ்சில் அஞ்சாப்புறங்கிடக்கும் நீர்ப்பாம்பு, தண்ணீர் பாம்பு பயமில்லாமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுபோல் நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர், கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் என்று அந்த பாட்டு முடிகிறது. கரவு என்றால் வஞ்சகம். உள்ளத்திலே வஞ்சகம் இருப்புமானால் 4 பேர் போகிற நாம் போய் நடுப்புற உட்கார மாட்டோம். அவன் என்ன கேட்பானோ, நாம் அங்கே திருட்டு அது அவனுக்கு தெரிஞ்சது கேட்டானே என்ன பண்ணுறது, அங்கே போய் ஏமாற்றிட்டு வந்த தெரிஞ்சான நம்ம கேட்பானே என்று அங்கே பொதுவாக போவதை தடுக்கிறோம். அப்படி தடுக்கிற போது அது உள்ளத்திலே இருக்கிற குணத்தை காட்டுகிறது. அதனால் இவர் பாடுகின்ற போது இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், உள்ளத்திலே வஞ்சகம் இருக்குமானால் அவர்கள் உள்ளத்திலே இறைவன் சென்று சேரமாட்டான். ஒரு பழமொழி சொல்றது வழக்கம், கல்லார் நெஞ்சில் நில்லான் ஈசன். அதனாலே மனம் தூய்மையாக இருந்தால் இறைவன் அந்த தூய்மையான நெஞ்சத்திலே குடிகொள்ளுவான். அது என்ன சொல்றார், வன்னெஞ்சு யாரிடத்தில் இருக்கிறதோ அங்கே போய் இறைவன் உள்ளே சேரமாட்டான். அப்படி வன்னெஞ்சம் இல்லாமல் ஒழிக்காமல் வெளிப்படையாக அன்போடு பழகுகிறவர்களிடத்தில் என்ன செய்வான் என்றால் விரவாடும் பெருமான். விரவி ஆடும் பெருமான். விரவுதல் என்றால் கலத்தல் என்று பொருள். ஒரு பொருளோடு ஒரு பொருள் சேருமானால் பொருள் விரவி கிடக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒருவரை பார்த்து ஒதுங்குகிறான், ஒருவரிடத்திலே தானாக சென்று கலந்து உறவாடுகிறான். அதுக்கு காரணம் என்ன, நம்முடைய மனம். அதுதான் பின்னாலே வந்தவர்கள் பாடினார்கள், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். தூய்மையான மனத்தோடு வாழ்ந்தாலே போதும், மந்திரம் சொல்ல தேவையில்லை என்று பின்னாலே எளிமையாக சொன்னார்கள். இறைவன் எப்படிப்பட்டவன், ஏகம்ப பெருமான் கரவாடும் வன்னெஞ்சிற்கு அறியான். எல்லாருக்கும் அப்படி இருப்பானா, கரவாழ்வால் விரவாடும் பெருமான். அதுக்கு மட்டும் இல்லை, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய குணங்களை சொல்லுகிறார். ஒருவரை பார்த்தால், நான் ஒரு அன்பரை பார்த்தேன், ரொம்ப தூய்மையான மனமுடையவர், அவர் எப்பொழுதும் நடந்து போவார், காலணி அணிய மாட்டார், சட்டை போட மாட்டார், ஏதோ ஒரு குணத்தை சொல்கிறோம். அந்த மாதிரி பெருமானை சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லுகிறார், விடையேறும் வித்தகன். ரிஷப வாகனத்து மேலே வருகின்ற அறிவுடையவன், சாமர்த்தியசாலி, சதுரன் என்று பெயர். மாணிக்கவாசர் சொல்கிறார் இல்லையா, பின்னால் கூட நினைக்கலான்னு நினைக்கிறேன். ஆர்கோலோ சதுரர், சங்கரா ஆர்கோலோ சதுரர். அந்த சதுரத்தன்மை தான் வித்தகம். பெரிய புராணத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். திருமணத்திலே சுந்தரரை வந்து தடுக்கிறார், அவர் வாதாடுறார். அப்போ என்ன சொல்றார் பெருமான், வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும் அப்படின்றார். வித்தகன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காட்டாதே, உனக்கு தெரிஞ்ச வேடிக்கையெல்லாம் வித்தையெல்லாம் என்னிடத்துல பார்க்காதே சொல்லாதே அப்படின்ற மாதிரி இருக்குது. வித்தகம் என்றால் சதுரப்பாடு, அறிவுடைமை. அதனாலே விடையேறும் வித்தகனை அரவு ஆட சடை தாழ அங்கையினில் அனல் ஏந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. பெருமான் என் மனத்திலே இருக்கிறான், என் மனத்திலே வந்தவன் குடிகொள்வான். அப்படிப்பட்ட பெருமானை என் மனத்திலே வைத்திருக்கிறேன். என்ன மனம் அது என்றால் கரவில்லாத மனம். ரொம்ப தெளிவாக 2 சொல்லி அந்த பெருமானை நான் மனத்திலே வைத்தேன். பூரா 10 பாடல்களையும் என் மனத்திலே வைத்தேனே என்று முடிவது உங்களுக்கு தெரியும். அப்படி பெருமானை திருநாவுக்கரசர் பெருமான் மனத்திலே வைத்து பாடுகிறார். கரவாடும் வன்னெஞ்சற்கரியானை கரவார்வால் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அரவு ஆட சடை தாழ அங்கையினில் அனல் ஏந்தி. இது பெருமானுடைய தோற்றம். அரவு ஆடுகிறது, பாம்பு படம் எடுத்திருக்கிறது, சடை தாழுகிறது, அதன் மேலே இருக்கிற பொருள்களாலே
அங்கையிலே அனல் ஏந்தி இருக்கிறார். மான்மழு ஏந்திய கையர் நமக்கு தெரியும். இரவு ஆடும் பெருமான் என்று சொன்னார். இரவு ஆடுதல் என்று சொன்னால் இரவிலே தனித்து நின்று நடனமாடுதல். அது மாணிக்கவாசகால் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்று சொல்லப்படுகின்ற தன்மை. வன்னெஞ்சம் எதையும் உணர ஒண்ணாது. அப்படி இல்லாதவர்கள், தொண்டு செய்பவர்கள் எல்லாம் நன்னெஞ்சம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று இறைவனை உணர, உரைக்க, கும்பிட அந்த நெஞ்சம் உடையவர்களுக்குத்தான் முடியும் என்பதை சொல்லி வன்னெஞ்சையர் உலகிலே ஈடுபடுவார்கள், வன்னெஞ்சு இல்லாத நன்னெஞ்சர்கள் அருளியலே ஈடுபடுவார்கள் என்பதை விளக்கும் முகமாக அங்கே அந்த பாட்டு சொல்கிற போது அதுக்கு ஒரு உதாரணத்தை உரையாசிரியர் எழுதுகிறார். கரவிலா மனத்தராகி கைதொழுவார்க்கு என்றும் இன்னருள் செய்யும் பிரான் என்று சொல்லுகிறார். கரவிலா மனத்தராகி கைதொழுவார்க்கு என்றும் இன்னருள் செய்யும் எந்தை என்று திருப்பருப்பது தேவாரத்திலே சொல்லுகிறார் என்று உதாரணம் காட்டுகிறார். எளிய நெஞ்சு இறைவனுடைய ஆட்டத்தை கண்டு மகிழும். ஆனால் அதற்கு பதிலாக வலிய நெஞ்சம் கரவு கொண்டு ஒதுங்குகிறது என்று சொல்லுகிறார். அங்கையில் ஏந்திய அனல் எப்படி இருக்கிறதுன்னு தெரியும். தாருகாவனத்து ரிஷிகளாலே அனுப்பப்பட்டது. அது ஒரு பக்கத்திலே இருக்கிறது. அப்படி வித்தகத்தன்மையோடு உள்ளத்திலே தெளிவு உண்டாகி வஞ்சனை இல்லாமல் இருக்குமானால் பெருமான் அவர்கள் மனத்திலே குடியிருப்பான். அவன் வித்தகம் உடையவன். அந்த பெருமானை என் மனத்திலே வைத்து கொண்டேன் என்று பேசுகிறார். இரவாடும் பெருமான் என்பது கேவல நிலையிலே பெருமான் தனித்து ஆடுகிறான் என்பதை சொல்லுகின்ற செய்தி என்று குறிக்கப்படுகிறது. அதனாலே பெருமான் நல்ல மனமுடையவர்களுக்கு அருளுவான். அப்படிப்பட்ட பெருமானை என் மனத்திலே வைத்து கொண்டிருக்கிறேன் என்று அப்பர் சுவாமிகள் முதல் பாடலே சொல்லுகிறார். அதற்கு அப்புறம் இரண்டாவது பாட்டு, தேன் நோக்கும் கிளிமழலை உமை கேழ்வன் செழும்பவளம் தான் நோக்கும் திருமேனி தழல் உருவாம் சங்கரனை வான் நோக்கும் வளர்மதி சேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. ரொம்ப அழகான பாட்டு இது. அதாவது ஒரு படிநிலையாக போனால் அது பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சுவைப்பதற்கும் நல்ல பாட்டு. இவர் என்ன சொல்றார்? ஏனோர்க்கும் பெருமானை. அவன் யார்? வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமான். குறிப்புரை எழுதுகின்ற முத்துசு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வானோர் ஏனோர் என்று சொன்னால் அது அவ்வளவு சிறப்பு இல்லை. வானோர் என்றால் திருவடியிலே சேர்ந்திருக்கிறவர்கள், ஏனோர் என்றால் திருவடியில் சேர முயற்சிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் என்ன பண்ணுறோம்? வானோர்னா தேவர்கள், ஏனோர்னா மற்றவர்கள், மன்னவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லுவது சிறப்பில்லைன்னு எழுதுகிறார். அவர்கள் யாரை பார்க்குறாங்க? இறைவனை பார்க்கிறார்கள். இறைவன் எப்படி இருக்கிறான்? தழல் உருவாம் திருமேனி உடையவன். அந்த தழல் எப்படி இருக்கும்? இந்த பாட்டு தழல் சங்கரனை மனத்திலே வைத்தேன் என்று இரண்டாவது வரியில் இருக்க சங்கரனை எழுவாயாக கொண்டால் சங்கரன் எப்படி இருக்கிறான்? தழல் உருவாக இருக்கிறான். தழல் உரு என்றால் நெருப்பு உரு. திருமேனி தான் அவனுக்கு தழல் உருவாக இருக்கிறது. இப்போ செம்மேனியம்மான் என்று சொல்லுகிறோம், தீவண்ணன் என்று சொல்லுகிறோம். அதெல்லாம் நெருப்பு. தழல் உருவாக இருக்கிறான். அந்த தழல் உருவை எது நோக்குகிறதான்னா நெருப்பே பார்க்குதான். நாம தானே சிவப்பு, பெருமான் தானே சிவப்பா, பெருமானே சிவப்பா இருக்கிறானே என்று இந்த பவளம் போன்று இருக்கிற நெருப்பு போன்ற சிவந்த நிறமுடைய பவளம், சிவன் பவளம் போல இருக்கிறான். ஏன்னா சொல்றார், செழும் பவளம் தான் நோக்கும் திருமேனி. இறைவன் சிவந்த வடிவாக இருக்கிறான். சிவப்பு தழல் போன்றது, தழல் சிவப்பு நிறம் உடையது, பவழம் சிறப்பு நிறம் உடையது. அந்த பவழம் பெருமானை பார்க்கலாம். பவளம் தான் நோக்கும் திருமேனி. பவளம் நம்ம போல சிவப்பா இருக்கிறானே
எதை பார்க்கிறதான். அப்படி பார்க்கிற போது இங்கு என்ன இன்னொரு சிகப்பு என்று தேடுவது போல பார்க்கிறதான். அது எந்த திருமேனி என்றால் அவன் யார் என்றால் அந்த சிவந்த திருமேனி உடையவன் யார்? உமை கேள்வன். அது முன் வார்த்தையில் இருக்குது. உமை கேள்வன் சிவந்த திருமேனி உடையவன். அந்த உமை யார் அப்படின்னா மழலை மொழி பேசுபவள். உமை இனிமையான மொழியை பேசுகிறார். அதுதானே எல்லாரும் கேட்குறோம். அந்த குழந்தைகளுக்கு மழலை மொழி அதை கேட்காட்டா தான் மற்றெல்லாம் கேட்கணும்னு வள்ளுவர் எழுது நமக்கு தெரியும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். பெருமாட்டி மழலை உடையவள், சிவன் சிவந்த நிறமுடையவன், அவன் தழல் உருவன். தழல் போன்ற உருவம் உடையது பவழம். அந்த பவழம் நம்மை போல இருக்கிறதே என்று அது நோக்குகிறது. அவன் யார் என்று சொன்னால் உமை கேள்வன். உமாதேவிக்கு கேள்வன், கேள்வன்னா கணவன் என்று நாம் சொல்லுகிறோம். குறிப்புரையில் ரொம்ப அழகாக எழுதுகிறார். இன்ப துன்பங்களை கேட்பவன், அதனாலே அவனுக்கு கேள்வன் என்று பெயர். இப்போ யாரோ ஒருத்தரை பார்க்குறோம், பார்க்குறப்போ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போவோம். அவன் நல்லா இல்லைன்னா ஆமானோ நம்ம நான் என்னமோ கிடக்கிறேனோ நம்ம பாட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் உரிமை உடையவர்கள் அருகிலே இருந்து தீர விசாரித்து நன்மை எது, தீமை எது, துன்பம் எது, இன்பம் எது என்று கேட்பதனாலே கேட்பவர்களுக்கு கேள்வன் என்று பெயர். அதனுடைய பன்மைதான் கேளிர் என்று வந்தது. யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேளிர் ரிலீவ் போட்டு யாவரும் கேளிர் நீங்களாம் கேட்டுங்கன்ற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறோம். அதனாலே உமை கேள்வன். அந்த உமை எப்படிப்பட்டவள்? கிளிமழலை போன்று, கிளி போன்று பேசுகின்றவர்கள். அந்த கிளி மழலை போன்று பேசுகிறாளே, கிளி போல பேசுகிறாள், மழலை மொழியாக பேசுகிறாளே, அது எப்படி இருக்கிறது என்றால் தேன் போல இனிக்கிறதாம். அந்த தேன் அது யாரா பேசுறதுன்னு பார்க்குதான். ரொம்ப அழகாக அந்த பின்னோக்கி போனால் அந்த பொருளே ரொம்ப அருமையாக வழங்கும். தேன் நோக்கும் கிளிமழலை உமைகேள்வன் செழும்பவளம் தான் நோக்கும் திருமேனி தழல் உருவாம் சங்கரனை. இப்போ எழுவாய் சங்கரன், அந்த சங்கரன் என்ற பெருமானை என் மனத்தே வைத்தேன் என்று முடிக்கிறார். சங்கரன் எப்படி இருக்கிறான்? தழல் உருவாக இருக்கிறான். அவன் தழல் உருவாக இருக்கின்றதை பவழம் பார்க்கிறது. அந்த பவழம் போன்ற செம்மேனி உடையவன். அவன் யார் என்று சொன்னால் உமைக்கு கணவன். உமை யார்? கிளிமொழி பேசுகிறவள், மழலை மொழி பேசுகிறவள். மழலை மொழி எப்படி இருக்கிறது? தேன் போல இருக்கிறது. அந்த தேன் பார்க்கறதா, நாம தான் இனிப்பு, அந்த மாதிரி ஒரு இனிப்பு அங்கே வருது என்று தேன் பார்க்கிறதாம். எவ்வளோ அருமையான செய்தி பாருங்க. தேன் நோக்கும் கிளிமழலை தழல் உருவாம் உமை கேள்வன் செழும்பவளம் தான் நோக்கும் திருமேனி. இவ கிளி போல மழலை பேசுகிறவள். அவளுடைய கேள்வன் பவளம் போன்று சிவந்த நெருப்பு போன்ற நிறமுடையவன். அப்படிப்பட்ட சங்கரனை வான் நோக்கும் வளர்மதி சேர் தடையானி. பெருமானுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார். அவன் சங்கரன் என்ன பண்ணுகிறான்? தலையிலே பிறைமதி சூடியிருக்கிறான். அது பிறைமதியினுடைய 2 வளைந்த கொம்புகளும் வான் நோக்குகிறது. வான் நோக்கி இருக்கின்ற நிலவு எப்படிப்பட்டது? வளர்மதி. என்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பது இல்லாமல், வளரவும் தேவையும் இல்லாமல் பெருமான் வைத்திருக்கிறார் என்று தக்கையாக படலத்திலெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் மேல் நோக்கி இருப்பதனாலே அது வளர்கிறது என்று ஒரு அழகான சொல்லை சொல்லுகிறார். அப்படி தடையானை அவன் யார் என்று சொன்னால் வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமான். வானோர்க்கும் ஏனோர்க்கும் திருவடியை, வானோர் என்றால் தெய்வலோக பதவி, தெய்வ பதவி அடைந்தவர்கள் என்று ஒரு பொருளை நாம் சொல்கிறோம். சிவபதம் அடைந்தார்கள், இறைவனோடு கலந்தார்கள் என்று சொல்லுகிறோம். அதை சொல்லி தேன் போல இனிக்கின்ற கிளியை போன்று பேசுகின்ற பெருமாட்டிக்கு கணவனாக இருக்கின்ற சிவபெருமானை, அவன் வளர்மதியை தலையிலே வைத்தவன், வானோர்க்கும் ஏனோர்க்கும் அடைக்கலமாக இருக்கின்ற பெருமான். அந்த பெருமானை என் மனத்திலே வைத்தேன். ஆனால் அங்கே என்ன சொல்றார்? இன்னொரு வார்த்தை, தழல் உருவாம் சங்கரனை என்று சொல்லுகிற போது ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். சங்கரன் என்று சொன்னால் இன்பம் செய்பவன் என்று பொருள். ஏன்னா அதாவது தடலின் தன்மை சுடும், ஆனால் பெருமான் சுடலை. ஏன் சுடலை என்று சொன்னால் அன்பர்களுக்கு அருள் செய்வதனாலே சுடவில்லை.
அவனை தழல் உருவாக இருந்தாலும் என்ன பேர் சொல்லுகிறோம்? சங்கரன் என்று சொல்லுகிறோம். அந்த சங்கரன் என்ற சொல்லுக்கு இன்பம் செய்பவன் என்று அர்த்தம். காஞ்சி புராணத்தில் ஒரு அருமையான பாட்டு சொல்லுகிறார். இன்பம், அதாவது இறைவனுடைய பெயர், ஒரு 3 பெயருக்கு விளக்கம் சொல்லுகிற பாட்டுக்கு நிறைய சொல்கிறார், பல இடங்களில் சொல்கிறார். ஒரு பாட்டு, அதாவது பரசுராமேஸ்வர படலம் என்று ஒரு படலம் வருகிறது காஞ்சி புராணத்தில். அதில் பெருமாண்டத்திலே பரசுராமன் வேண்டுகிறான், நான் ஒன்றும் தப்பாக செய்துட்டேனா, எனக்கு அந்த பலன் கிடைக்கலையே என்று சொல்லி, இன்பம் செய்தலின் சங்கரன், சிவபெருமானுக்கு சங்கரன் என்று ஏன் பெயர் என்று சொன்னால், இன்பம் செய்பவன் சங்கரன். சங்கர கரோதுதா அப்படின்னு ஒரு வடமொழி ஸ்லோகம். சம் கரோததா சங்கரஹா, நல்லதை செய்வதனாலே சங்கரன் என்று அவனுக்கு பெயர். அதனாலே இன்பம் செய்தலின் சங்கரன், எம்பிரான் இன்பம் ஆக்கலின் சம்பு. சம்பு என்பது சிவபெருமானுடைய பெயர். இப்போ நிறைய வரல, முன்னெல்லாம் விவேக சிந்தாமணி பாட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. சம்புவே என்ன புத்தி சலந்தனில் மீனை நம்பி வம்புரு வடத்தை போட்டு வானத்தை பார்ப்பதேனோ என்று ஒரு பாட்டு. மீன் பிடிக்கணும்னு தூண்டில் போட்டானா, தூண்டில் எங்கே போகுது தானே பார்க்கணும், அவன் மேலே பார்த்துங்கிறானாம். அது பாடுற போது சம்புவே என்ன புத்தின்னு அந்த ஆசிரியர் பாடுறார் விவேக சிந்தாமணியில். சம்புன்னா சிவபெருமான். சம்பு என்பதற்கு என்ன அர்த்தம்? இன்பம் ஆக்கலின் சம்பு, இன்பத்தை உண்டாக்குகின்றவன். இடும்பை நோய் என்பது ஓட்டும் இயல்பின் உருத்திரன். உருத்திரன் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, துன்பத்தை விலக்குகின்றவன் என்று அர்த்தம். 3 சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறார். இன்பம் செய்தலின் சங்கரன், எம்பிரான் இன்பம் ஆக்கலின் சம்பு, இடும்பை நோய் என்பது ஓட்டும் இயல்பின் உருத்திரன் என்பரால் அவை என்னிடம் பொய்த்ததோ என்று சிவபெருமானை நோக்கி பரசுராமன் வேண்டுகிறான் என்றது பரசுராம படலத்திலே காஞ்சி புராண ஆசிரியர் சொல்லுகிறார். அப்படி அந்த தழலுருவாம் சங்கரன் இன்பம் செய்பவன். அது கிட்ட போனால் சுடும், எட்ட வந்தால் நமக்கு அதனால் பயனில்லை. இதை வேடிக்கையாக திருக்குறளில் சொல்கிறார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த குறள். அங்கே ஒரு நெருப்பு இருக்குதான், அது கிட்ட போனால் சில்லுன்னு இருக்குதான், எட்ட வந்தால் சுடுதான். இப்படி ஒரு தீ எங்கே இருக்குது என்று இன்பத்து பாலில் பாடுறார். அதாவது நீங்கின் தெருவும் குறுகில் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் என்று ஒரு குறளில் வள்ளுவர் சொல்லுகிறார். தீயினுடைய இயல்பு சுடுவது, இறைவன் சுடுகின்ற நெருப்பு வடிவமாக உடையவன், இருந்தாலும் நமக்கு இன்பம் செய்கிறான் என்று சொல்லி அவன் உமை கேள்வனாக இருக்கிறான், தழலுருவாக இருக்கிறான் என்றெல்லாம் இந்த பாடலை சொல்லி அந்த பெருமானை என் மனத்திலே வைத்தேன் என்று பாடுகிறார். அதாவது தேன் நோக்கும் கிளிமழலை உமை கேள்வன் செழும்பவளம் தான் நோக்கும் திருமேனி தழல் உருவாம் சங்கரனை வான் நோக்கும் வளர்மதி சேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்று அந்த பாடலிலே சொல்லுகிறார். அதனாலே சங்கரன் இன்பம் செய்கிறவன். மாணிக்கவாசர் பாடுறார் இல்லையா, நீ என்கிட்ட வந்த, நான் உங்ககிட்ட வந்தேன், என்னால் உனக்கு பிரயோஜனம் இல்லை, உன்னால் நான் இன்பம் அடைந்தேன். தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன் என் தந்தது உந்தன்னை கொண்டது என்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் என்று சொல்வது போல பெருமான் இன்பம் செய்பவனாகினாலே என் மனத்திலே வைத்தான் என்று அந்த பாடலே கருத்து விளக்கப்படுகிறது. அடுத்ததாக 3வது பாட்டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. இந்த பாட்டை பல பேரும் பாடுவாங்க. இந்த இடத்துல நான் கூட ரொம்ப நாள் அவருக்கு பிடிச்ச பாட்டா, அதனால தான் அந்த பாட்டுக்கு வராரு பொழுது. அதாவது மலருக்கு 3 பருவம் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அரும்பு, போது, மலர் என்று 3 பருவம். நாம் கூட பூ பறிக்கிற போது ஏன்பா அது காய் அரும்பா இருக்குது, பறிக்காத, இன்னும் கொஞ்சம் மலரட்டும் என்று விட்டு விடுகிறோம்.
அப்படி இருக்கிறது மலர், அரும்பு. அது கொஞ்சம் பெருத்து இருந்ததுன்னா அது போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலரப்போகுதுன்னு அர்த்தம். மறந்து விட்டால் பூ, புஷ்பம், மலர் எல்லாம் சொல்கிறோம். இது திருக்குறள் அழகாக சொல்லுது. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று காம நோய்க்கு அந்த தலைவி வருந்துகிறாள் என்று இன்பத்து பாலில் சொல்கிறார். காமத்து பாலில் வர குறள். இந்த 3 ஸ்டேஜ்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அந்த 3 படிநிலைகளை அழகாக சொல்லுகிறார். பூவுக்கு அந்த 3 தன்மை உண்டு. நான் 3வது வரி படிக்கிற போது அப்போடு மலர் தூவின்னு தான், அந்த தூ நான் சொல்கிறதே கிடையாது. அப்போடு மலர் தூவி, அப்போடு மலர் தூவி, ஏன்னா அர்த்தம் தெரியாத படித்த காலம். அப்புன்னா தண்ணி இருக்குது இல்லை, தண்ணியும் பூ அரைச்சி அப்படின்ற மாதிரி நான் பொருள் வச்சுக்கிட்டு நான் அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஏதோ மூளையில் உரைச்சி அது இப்போ கொஞ்சம் வேறு மாதிரியாக பதிஞ்சிருக்குது. கைப்போது மலர் தூவி, அதாவது கைப்போது என்றால் கையிலே உள்ள மலர். போது பெருமொட்டு, மலருகின்ற பருவத்தில் உள்ளது. இப்போ இதெல்லாம் மறந்துருப்பா அப்படின்னு பறிக்கிறோம் இல்லையா, மலர்ந்து வீட்டை கொண்டாந்து வச்சா, பறித்து வீட்டை கொண்டாந்து வச்சா மறந்து போகுது. அந்த மாதிரி கையில் இருக்கிற போது அந்த மலரை, அது மலராக இருக்குது. போதும் மலர் ரெண்டும் இருக்கிறது. சில அரும்புகள் இருக்கும், பூத்த பூவும் இருக்கும். ரெண்டும் மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை. வானோர்கள் இங்கே விண்ணவர்னு சொல்கிறார். விண்ணவர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழ நின்றவர். முப்போது என்றால் காலை பகல் மாலை என்று சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிற போது காலை பகல் 3 இரவும் சேர்த்து துறந்தவர்கள் வழிபடுகின்ற 4 வேளை என்று ஒரு குறிப்பு எழுதுகிறார். 30 என்றால் காலை பகல் மாலை என்பதோடு நின்று விடுகிறது. 30 முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வன். இறைவன் எப்படிப்பட்டவன்? எல்லாரும் தொழுகின்றது மாதிரி இருக்கிறான். அந்த தொழுகின்றவனாக இருக்கின்ற இறைவனை இவர்கள் முடிசாய்த்து தொழுகிறார்கள். முடிசாய்த்தல் என்று சொன்னால், முடி என்றால் தலை என்று அர்த்தம், தலையிலே அணிந்திருக்கிற கிரீடம் என்று அர்த்தம். ஏன்னா சில பேர் வெறுந்தலையோடு இருக்கிறார்கள், சிலர் முடி அணிந்தவர்களாக கிரீடம் அணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே தேவர்களெல்லாம் என்ன பண்ணுகிறார்களாம், கையிலே இருக்கிற போது மலர் இரண்டையும், பெரிய அரும்பையும் மலரையும் தூவி, காதலித்து என்றால் அன்போடு செய்து என்று அர்த்தம். காதல் என்ற சொல் கருதுதல் என்பதிலே இருந்து பிறந்தது என்று அதற்கு இலக்கணம் இருக்கிறது. கருதுதல்னா நினைக்கிறது. எப்போது நினச்சிக்கிட்டு இருந்தால் அதான் ஆசை. எப்போது நினைக்கிற போது அந்த ஆசை பேராசையாகி அது பித்தாகி விடுகிறது. அதனால பித்தம் பிடித்தவன் என்று சொல்லுகிற போது ஒரு சொல்லிலே ஒரு செயலிலே எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டவன், அதை விட்டு நீங்காதவன் என்றெல்லாம் பொருள் வருகிறது. தேவர்களெல்லாம் முப்போதும் முடிசாய்த்து வணங்குகிறார்கள். எப்படி முடிசாய்த்து வணங்குகிறார்கள்? காதலித்து வணங்குகிறார்கள். பெருமானை உள்ளத்திலே கருதி எண்ணி அன்பு கொண்டு பெருமானை வணங்குகிறார்கள். கைப்போது மலர் தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வன். எல்லாருக்கும் முதல்வனாக இருக்கின்ற பெருமான் முதன்மையானவன். அப்போது மலர் தூவி, அப்போது என்று சொன்னால் அந்த போது என்று அர்த்தம். அந்த நேரத்திலே மலரிட்டு என்று ஒரு அர்த்தம். அந்த கையில் இருக்கிற போதும் மலரும் என்று ஒரு அர்த்தம். போது என்ற சொல் அரும்பு, பேரரும்பு என்பதை குறிக்கின்ற சொல். அப்போது மலர் தூவி, அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? ஐம்புலனும் அகத்தடக்கி. அப்படி அடக்கம் இருக்குமானால்தான் நாம் நினைக்கின்ற காரியம் நிறைவேறும். என்ன அடக்கம்? அடக்கம்னா சும்மா உட்கார்ந்துருக்கிறதா என்றால் ஒருமுக பார்வை என்று அர்த்தம். அதாவது கருமமே கண்ணாயினார் என்ன செய்வார்கள் என்று ஒரு பாட்டு நமக்கு சொல்லுகிறது. மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் என்று ஒரு பாட்டு. பசி வந்தால் கூட தெரியாது, மற்றவர்கள் ஏதாவது துன்பம் சொன்னாலும் தெரியாது, என்ன கிண்டல் பண்ணாலும் தெரியாது. நம்முடைய எண்ணமெல்லாம் அந்த வேலை எப்படி முடியும், அது எப்பொழுது முடியும், எப்படி நன்றாக முடியுமா என்று எண்ணுவதனாலே
ஒரு குறிக்கோளோடு வணங்குவது தான் வணக்கம், இறைவர் வழிபாடு. அதனால தான் அப்பர் சுவாமிகள் இடத்துல சொன்னார், ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கா ஊனமில்லை. அந்த ஒன்றி இருத்தல் என்பதுதான் ஒருமுகப்பட்டு இறைவனுடைய பூஜையிலே மனம் ஒன்றி இருத்தல். அது வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் அப்படின்னு சொல்றார். ஆமை உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் தெருவில் ஆமை பார்க்க முடியல. முன்னெல்லாம் கிராமத்தில் தோட்டத்தில் பாறை இடுக்கல அங்கே இருக்கிறதெல்லாம் தெருவில் நிறைய நடந்து வரும். சின்ன குட்டி ஆமை தெருவில் ஓடியாந்துடும். முன்ன தலையை நீட்டிக்கின்னு 4 பக்கம் 4 காலை வச்சுக்கின்னு போகும். அது ஏதாவது ஒரு பையன் தூக்கி கல்லை போட்டான்னா உடனே 5 இழுத்துக்கிட்டு பேசாமல் செத்துப்பிட்டா மாதிரி கிடக்கும். அப்படி செத்துப்பிட்டா மாதிரி இருக்கிறதுனால அந்த பையன் இது ஓடலை செத்து போச்சுன்னு போயிடுவான். அவன் போகிறது அந்த சத்தம் கேட்ட உடனே இது மறுபடியும் போகும். திரும்பி வந்தானா மறுபடியும் அடித்தானா எல்லாம் கை காலெலாம் உள்ளே இழுத்துக்கும். ஒரு கிராமத்தில் அப்படி தான் பசங்க ஆமை துரத்தி போய் அதை கொல்லணும்னு மேலே கல் எடுத்து போடுறாங்க. அது சாகலை. அங்கே ஒரு பெரியவர் இதை வேடிக்கை பார்த்துனே வந்தாராம். சிவா சொல்லக்கூடாது, திருப்பி போட்டு அடிச்சா சாவுன்னாராம். திருப்பி போட்டு அடித்தா செத்து விடல. அது கேட்டு நான் பையன் போட்டு அடிச்சு விட்டான். அதனால புலனடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் அதை சொல்லுகிறார், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின். அப்படி ஐம்புலன்களையும் அகத்தடக்கி உள்ளே இருக்கின்ற காட்சியைத்தான் நாவுக்கரசர் பெருமான் தில்லையிலே பாடுகின்ற போது, ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கா ஊனமில்லை, கண்டிய காலனை காலால் கடிந்தனன் அடியவர்க்கா, சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று சொல்லுகிறார். என்னமோ அவர் போனால் எப்போ வந்தேன்னு கேட்குறார். நாம் போனால் நாம் அவரை நீ நல்லா இருக்கிறாட்டு நாம் வந்துடுறோம். அதனாலே ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. எப்போதும் இனியான், அதாவது நமக்கெல்லாம் சில நேரம் இனிமையாக இருக்கும், சில நேரம் சாதாரணமாக இருக்கும், சில நேரம் வெறுப்பாக இருக்கும். இப்படி நம்முடைய மனநிலை அப்பொழுது அவ்வப்பொழுது மாறும். ஆனால் பெருமான் எல்லா நேரத்திலும் இனியவனாக இருக்கிறான். நமக்கு தெரியும், நம்ம வீட்டுக்கு சில பேர் வந்தாங்கன்னா ரொம்ப ஆசையோடு வரவேற்கிறோம். அவங்களே ஒரு 2 தடவை வந்தாங்கன்னா அந்த ஆசை கொஞ்சம் குறையுது. அடிக்கடி வந்தால் இவனுக்கு வேறு வேலையே இல்லை பொழுது அப்படின்னு ஆசை அடியோடு அடைக்கும் போகுது. ஆனால் இவன் எப்போதும் இனியான். ஔவையார் புறநானூற்றில் ஒரு பாட்டு அழகாக சொல்கிறார். ஐயா புறநானூறு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அதியமானிடத்தை போய் பரிசு கேட்கிறார்கள். ஔவையார் அதை சொல்கிறார், ஒரு நாள் செல்லலம், 2 நாள் செல்லலம், பல நாள் பழகி பலரோடு செல்லினும் தலைநாட் போன்ற விருப்பினன் மாதோ. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சில பேர் ஒரு நாளைக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு காலையில் ஒருத்தர் வந்துட்டானா, இருங்க டிஃபன் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம். டிஃபன் கொடுக்குறாங்களா, அடுத்த நாள் வந்தாருன்னா தேவையில்லை நேரம் பார்த்து வரான் அந்த ஆள், காப்பி மட்டும் கொடுத்து அனுப்பு அப்படின்னுவோம். 3 நாள் வந்தால் இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்போ அந்த அன்பு குறைஞ்சி போகுது. அதிகமான எப்படிப்பட்டவனா, ஒரு நாள் போகலை, 2 நாள் போகலை, பலரோடு போகிறோம். பலரோடு போகிறது மட்டும் பல பேர் இட்டும் போகிறோம். நம்ம கூட வா வா அப்படின்னு இட்டும் போகிறோம். எப்படி போனாலும் அவனுடைய அன்பு எப்படி இருக்குமா, தலைநாள் போன்ற விருப்பினன். முதல் நாளில் எப்படி அன்பு காட்டினானோ அப்படிப்பட்ட விருப்பம் உடையவன் என்று ஔவையார் பாடுகிறார். ஒரு நாள் செல்லலம், 2 நாள் செல்லலம், பல நாள் பழகி பலரோடு செல்லினும் தலைநாட் போன்ற விருப்பினன் மாதோ என்று. அப்போது இவன் எப்படி இருக்கிறான், இன்னைக்கு போனால் இனியவனாக இருந்தான், நாளைக்கு போனால் வெறுப்போடு இருக்கிறான், அடுத்த நாள் போனால் கோபத்தோடு இருக்கிறான், அவன்கிட்ட போவானான் அப்படின்னு இல்லை. எப்போதும் இனியான். அவன் இனிமையானவனாக உள்ளே தங்குவதனாலே நமக்கு அந்த இனிமை தானாக வரும். அப்படி வரும் என்ற காரணத்தினாலே அவனை என் உள்ளத்திலே வைத்திருக்கிறேன். எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. இதில் சிறப்பாக எழுதுகிற போது காதலித்தல் என்ற சொல் கருதியது முடித்தல் என்ற பொருளை தரும் என்று எழுதி, அதனாலே அந்த பெருமான் மனத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகிறார்.
அதனால் என்ன கருத்து என்று சொன்னால், புலனடக்கம் இல்லாத பூஜை பயன் தராது. பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறோம், சமையல் கட்டிலேருந்து ஒரு வாசனை வந்துன்னா டிஃபன் ரெடி ஆகிடுச்சா, நான் கூட பூஜை முடிச்சிட்டேன் அப்படின்னு இங்கேருந்தே சொல்கிறோம். அப்படி புலனை புறஞ்செல்ல விட்டு நாம் இருப்போமானால் அந்த பூஜை பலன் தராது. அவன் இனியவனாக இருக்கிறான், அவனை என் மனத்திலே வைத்திருக்கிறேன் என்று பெருமான் அந்த 3வது பாட்டிலே சொல்லுகிறார். 4வது பாட்டு, அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பூதப் பிண்டமாய் உலகுக்கோர் பெய்பொருளாம் பிஞ்சகனை தொண்டர்தாம் மலர்தூவி சொன்மாலை புனைகின்ற இண்டை சேர்ச்சடையானை என் மனத்தே வைத்தேனே. இது என்ன சொல்லுகிறார்? சொல்மாலை புனைகின்ற சடையான், சொல்மாலை புனைகின்ற இண்டை சேர்ச்சடையான். அதாவது மாலை வகையிலே கண்ணி, இடை, சரம், ஒரு 5-6 வகை இருக்கிறது. அதில் இண்டை என்பது தலைக்கு மட்டும் அணிகின்ற மாலை. அதனால் இண்டை சேர் சடையான் என்று சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உலகுக்கு ஓர் பெய் பொருளாக இருக்கின்ற பிஞ்சகன். பெய் பொருள் என்றால் கொடுக்கின்ற தன்மை உடையவன். பெய்தல் என்றால் சொரிதல் என்ற அர்த்தம். மழை பெய்கிறது, மழை சொரிகிறது என்று சொல்லுகிறோம். பெய்தல் என்றால் கொடுக்கிறது, கொடுப்பது. மழை பெய்கிறது, இறைவன் அதுபோல அருளை பெய்கிறான், மக்களுக்கு இன்பத்தை பெய்கிறான். அதனாலே அவன் பெய் பொருள் என்று சொல்லப்படுகிறான். பொய்ன்னு போட்டோம்னா கதையை மாறி போச்சு. அவன் பொய் பொருள் இல்லை, பெய் பொருள். பெய் பொருளாம் பிஞ்சகன் அவன் எப்படி இருக்கிறான்? அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பூதப் பிண்டமாய் இருக்கிறான். உலகமாக இருக்கிறான். அண்டம்னா உலகம். ஆதியாக இருக்கிறான், எல்லாருக்கும் முன்னே தோன்றி முளைத்தவன் என்றெல்லாம் நான் பாடுறோம். முதற்பொருளாக இருக்கிறான். ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார்தாமே என்ற திருமுறை தொடர் நமக்கு தெரியும். எல்லா உலகமாக இருக்கிறான். அருமறையோடு ஐம்பூத பிண்டமாய். அருமறை என்றால் அரிய வேதங்கள். வேதங்கள் என்ன சொல்லுகிறது? செய்வது என்ன, தவிர்வது என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் அது. செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை சொல்லுகிறது. அது வடமொழியில் இருக்கிறதுனாலே நம்மாலே தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதை தமிழ் முறையாக செய்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அவன் வேதமாக இருக்கிறான். இப்போது நான்மறையோடு ஆரங்கம் ஆனார்தாமேன்னு படிக்கிறோம். அது தமிழையும் இருக்கிறான், வேத பொருளாக இருக்கிறான், வடமொழியிலேயே வேத பொருளாக இருக்கிறான்னு சொல்லுகிறோம். 2 ஒன்று தான். அதை ஆதியாய் அருமறையோடு ஐம்பூத பிண்டமாய். அருமறையாக வேதமாக இருக்கிறான். அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறான்னா ஐம்பூத பிண்டமாய். 5 பூதங்கள். நம்ம பூதங்கள்னு ஒன்று ஒரு பெரிய வடிவத்தை மனசில் நினைக்கிறோம். பூதம் என்றால் பொருள் என்ற அர்த்தம். ஐம்பூதம் என்று சொன்னால் 5 பொருள்கள். மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லுகிறோம். அது 5 பொருள். ஐம்பூத தலங்கள், பஞ்சபூத தலங்கள் என்று சொல்கிறோம். 5 பொருள்களாலே பெருமான் இருக்கிறான் என்பது தான் அந்த வடிவத்திலே. நீராக இருக்கிறான், நெருப்பாக இருக்கிறான், மண்ணாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், வெளியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறோம். அந்த பொருள்களுடைய பிண்டமாக சேர்த்தெடுத்த பொருளாக, அதை எளிமையாக காட்சி தருகின்ற பொருளாக இறைவன் இருக்கிறான் என்பதைத்தான் ஐம்பூத பிண்டமாய் உலகுக்கு ஓர் பெய்பொருளாம் பிஞ்சகன். பிஞ்சகன் நிறைய இடத்துல வருகிறது. எத்தனையோ பேர் பொருள் சொல்லியிருப்பார்கள். தலைக்கோலம் உடையவன் என்ற அர்த்தம். அந்த தலைக்கோலம் என்பது மற்றவர்களுக்கு இல்லாத சிறப்பு சிவபெருமான் ஒருவனுக்கே உடையது. ஆகையினாலே பலரும் அதை போற்றி பாடுவதை எல்லா பாடல்களையும் பார்க்கிறோம்.
பெய்பொருளாம் பிஞ்சகனை தொண்டர்தாம் மலர் தூவி சொல் மாலை புனைகின்ற இண்டை சேர்த்தடையானை மலரிட்டு முட்டாது வணங்குகிறார்கள். சொல்மலரையும் உடன் சேர்த்து பாடுகிறார்கள். பூவாகிய மலர் வாடிவிடும், சொல்லாகிய மலர் வாடாது. இது வாடுகின்ற மாலை, அது வாடா மாலை. அதனாலே என்ன பண்ணுகிறார்கள்? சொல்மாலை புனைகின்ற, சொன்மாலை என்பதை கீர்த்தனாவளி என்று வடமொழி சொல்லுகிறது. கீர்த்தனம் ஆவளி, ஆவளினா வரிசைன்னு அர்த்தம். தீபாவளின்னு சொல்கிறோமே, தீபங்களுடைய வரிசை என்று தான் அதுக்கு பெயர். இப்போ தீபாவளின்னா என்னென்னா பட்டாசு வெடிக்கிறது, புது துணி கட்டிக்கிறது, ஸ்வீட் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. தீபங்களை வரிசையாக வைப்பது. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனங்கள் என்பது அவர்கள் செய்திருக்கிற செயல்களிலே தெரிகிறது. அந்த செயல்கள் நமக்கு உண்மை பொருள் என்று என்ன என்று தெரிந்து கொள்ள முடியாதனாலேயும், யாராவது சொன்னால் அதை கேட்டுக்கொள்ளாதனாலேயும் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க ஒன்று தப்பாக ஏதோ பண்ணிட்டு போனாங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை, மூட செயல் அப்படின்றோம். ஒருத்தன் சொன்னால் அவங்களாம் முட்டாள், எங்கள் அப்பா அம்மாலாம் முட்டாள்ப்பா அப்படின்னானா. அடுத்தவன் சொன்னால் நீ முட்டாள்னு உன் பையன் சொல்ல போகிறான்டா அவன்னு சொன்னான். We think that our parents are fools, our sons think so என்பது ப்ராவர்பு இல்லைங்களா? We think that our parents are fools. நாமெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் முட்டாள்னு நினைக்கிறோம். நம்ம பையன் நினைக்க போகிறான், நம்ம அப்பா அம்மாவை நாம் நினச்சோம், நம்ம அவன் நினைக்க போகிறான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தீபாவளி என்பது ஐப்பசி மாதத்திலே வருகிறது. எள் அறுவடை ஆகிற காலம் அது. வயலில் விளைக்கப்பட்ட எள் அறுவடையாகி வீட்டுக்கு வருகிற காலம். அந்த நேரத்தில் தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம், தீபங்களை வைக்கிறோம் வரிசையாக. எண்ணெய் கையில் இருக்குது. இப்போ நாமெல்லாம் ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுக்கிறோமே, அந்த காலத்தில் எந்த ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருந்தாங்க? ஃப்ரிட்ஜு போட்டாலே உடஞ்சி போது, ஃப்ரிட்ஜும் நம்ம நோயோட உழைக்க வைக்குது. அதாவது அந்தந்த பருவத்திலே கிடைக்கிற பொருள்களை வைத்து அதை சேமித்து வைத்து எல்லாவற்றையும் வாழ்க்கைக்கு இயற்கையாக பயன்படுத்தினார்கள். அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை, உளுத்தம்பருப்பு, உளுந்து, துவரை என்று கிடைக்கிற போதெல்லாம் சாலில் சேர்த்து வச்சுட்டாங்க காய வச்சு. சுண்டைக்காய் கிடைக்குது, நெல்லிக்காய் கிடைக்குது, கத்திரிக்காய் கிடைக்குதுன்னா வத்தல் போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது வீட்டில் அந்த நேரத்தை இல்லையா, பின்னால் போய் முருங்கைக்கீரை உடச்சிக்கிட்டாங்க, வேறு இருக்க தோட்டத்தில் இருக்கிற கீரையை உடைச்சாங்க. எல்லாம் மழை வந்தால் என்ன பண்ணுறதுன்னா, எல்லாம் எத்தனையோ வத்தல் இருக்குது, வீட்டில் எண்ணெய் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு அரிசி இருக்குது சாலில் போட்டு சமையல் பண்ணு. எதையும் வாங்கி சேர்த்து வைக்கல. இப்போ விளையிறதே நம்ம கெடுக்கிற பொருள், அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு நம்ம கெட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே உலக இயலிலே எல்லாவற்றையும் அதே மாதிரி கார்த்திகை மாதத்திலே வேர்க்கடலை ஆடி வருகின்ற நேரம், கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நேரம், அறுவடை வருகின்ற நேரம், பொங்கல் என்று கொண்டாடுகிறோம். எல்லாம் அந்த பருவ காலத்துக்கு ஏற்ப அப்பொழுது கிடைக்கிற பொருள்களை வைத்து அந்தந்த விழாக்களை கொண்டாடினார்கள். இப்போ அது காரணம் தெரியல, சொல்கிறவங்க யாரும் இல்லை, சொன்னபோது நாம் கேட்டுக்கல, நம்ம கேட்டால் தெரியல, அது தெரியாதே போயின்னு இருக்குது. அது என்னமோ அவங்க சொன்னாங்க, அவங்க செய்தாங்க, அதெல்லாம் யார் இப்போ செய்கிறாங்க? திருமணங்கள் எவ்வளோ சடங்கு மாறி போச்சுன்னு நீங்கள்லாம் பார்க்குறீங்க. அந்த மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ற பொருள்களை வைத்து அது கொண்டாடுவது போல இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐம்பூதங்களினுடைய வடிவமாக இருக்கின்ற பெருமானையும் உலகுக்கு ஓர் பெய்பொருளாக இருக்கின்ற பிஞ்சகனை தொண்டர்தாம் மலர் தூவி சொன்மாலை புனைகின்றேன்னு சொன்னேன். அதாவது மலர் மாலை வாடிவிடும், பாமாலை வாடாது என்பதனாலே உங்களுக்கெல்லாம் ஒரு பாட்டு தெரியும். அதாவது சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் திருப்பவனம், நம்ம 4ஆம் திருமுறை தான், அதுவும் பின்னால் வருகிறது. அதாவது இறைவனுக்கு சொன்மாலை சூட்டினால் அது வாடாமலராக இருந்து என்றைக்கும் இருப்பதனாலே எல்லாரும் அப்படி பாடினார்கள், பாடி மாலையாக ஆக்கினார்கள். அது சொல்லுகிறார், சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே பன்மாலை வரிவண்டு பன்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் மிகிழ் விளங்கும் சென்னியான் பொன்மாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. அது அகத்துறையில் பாடுற பாட்டு. சொன்மாலை இறைவனுக்கு சாத்துவது அது இங்கே சொல்லுகிறார். உலகுக்கோர் பெய் பொருளாம் பிஞ்சகனை தொண்டர்தாம் மலர் தூவி மலரிட்டும் வணங்குகிறார்கள், சொன்மாலையும் புனைகின்றார்கள்.
அப்படிப்பட்ட அந்த மாலையினாலே இண்டை சேர் சடையானை, மலர் மாலை இண்டைக்கு உதவுகிறது, சொன்மாலை என்றும் இருந்து வாழ்த்துவதற்கு உதவுகிறது. அப்படிப்பட்ட பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்று மனத்திலே வைத்த தகுதியை பெருமான் இந்த 4வது பாடலிலே சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக ஆரேறு சடையானை 1000 பேரம்மானை பாரேறு படுதலையில் பலிகொள்ளும் பரம்பரனை நீரேறு திருமேனி நின்மலனை நெடுந்தூவி ஏரேறும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. ஆரேறு சடையான் எல்லாருக்கும் தெரிந்த பொருள். கங்கையாறு தலையிலே இருக்கிறது. ஆற்றை, தும்பையை, இதழியை தலையிலே வைத்து பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. நம்மகிட்ட படிஞ்சு இருக்கிற சேரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது சொம்பு தண்ணியில் போகாது, தவளை தண்ணியில் போகாது, ஆறு கழுவுனா தான் போகும். அந்த கழுவுறதுக்குரிய ஆற்றை அவன் தலையில் வச்சிருக்கிறான். பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேரு, உலகமாகிய சேற்றிலே நான் மிதந்து கொண்டு மூழ்கி கொண்டிருக்கிறேன். அது கழுவுறதுக்கு தலையில் பெருமான ஆறு வச்சிருக்கிறான். ஆற்றை, பணியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று கந்தர் அலங்காரத்திலே அருணகிரியார் பாடுவார். அந்த வாழ்த்து சொல்கிற போது பெருமானை பற்றி சொல்கிறார். அதனால அவன் 6 சடையான். இப்போ பெருமானுடைய திருவுருவமே எல்லாவற்றையும் நோக்குகிற போது உயிர்களுக்கு இன்பம் செய்வது, உயிர்களை காப்பாற்றுவது என்பதுதான் அது பெருமானுடைய நோக்கம். தலையிலே 6 இருக்கிறது. ஏன்? பகீரதனுடைய தவத்தினாலே பூமிக்கு வந்த 6 அந்த வேகத்தோடு வந்தால் உலக உயிர்கள் தாங்க மாட்டார்கள் என்பதனாலே வானதி தடுத்தாள். அவளுக்கு வானதி என்று பெயர். வானதி, வானதி, அதான் நம்ம பேர் வைக்கிறோம் வானதின்னு. இப்போ டஸ்ஸு புசுன்னு எத்தியோ வச்சுக்கிறோம், அது வேறு கதை. அந்த வானதி இப்போ பகீரதனிடத்தில் என்ன சொன்னால், நான் வருகிறேன், என்னுடைய வேகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும், இல்லாவிட்டால் பூமிக்கு அழிவு ஏற்படும், யாராவது இருந்தால் சொல்லு அப்படின்ற போது பகீரதன் போய் சிவபெருமானிடத்தில் கேட்டான். பெருமானி, வானதி வருகிறாள், அவளை தாங்கி காப்பாற்ற வேண்டும். தாங்கி கொண்டார், தலையில் இருக்கிறது. அப்போ அந்த 6 தரித்த சடை உலகத்தை காப்பாற்றுவதற்காக உள்ளது. கொஞ்சம் கீழே இறங்கி வரும். நெற்றியிலே கண், 3 கண்ணும் உலகத்துக்கு ஒளி செய்வது. அது கொஞ்சம் கீழே வரும். கழுத்திலே கருப்பு. அந்த விஷம் உலக உயிர்களை காப்பாற்றியது, தேவர்களை காப்பாற்றியது. லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒரு சொல்லு வரும், மாங்கல்யம் தந்து ரட்சாபரண என்று ஒரு தொடர் வரும். அந்த விஷம் பெருமானுடைய கழுத்தில் இருந்தனால என்ன ஆயிற்றான், தேவமாதர்களுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றியது. அப்போ உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காகவே பெருமானுடைய திருவுருவம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொல்லுகிறார். 6 சேர் சடையானை, ஆற்றை தாங்கிய பெருமான், 1000 பேர் அம்மானை. எத்தனை பேர்? 1 2 பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பெருமான். எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள். அதில் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி என்று திருவாசகத்தில் பார்க்கிறோம். பெருமானுக்கு எவ்வளவோ பேர். ஒன்றும் இல்லாதவனை எந்த பேர் சொல்லி அழைச்சா என்ன? நமக்கெல்லாம் ஒரு பேர், அந்த பேர் சொன்னால் தான் கூப்பிடுவோம். முருகன்னு போகிறான்னா கணேசா அப்படின்னா அவன் பாட்டு நம்ம இல்லைன்ட்டு போகிறான். ஆனால் பெருமானுக்கு சொல்லுகின்ற எல்லா பெயர்களும் அவனுக்கே உரியதாகினாலே அவ்வளவு பேரை கொண்டு நாம் வழிபடுகிறோம். அதனால்தான் லட்சார்ச்சனை எல்லாம் பண்ணுறோம். அந்த பேரை சொல்லி, அதை ஒழுங்காக சொல்கிறதில்ல, அது வேறு கதை. அந்த 1,00,000 பெயர்களை சொல்லி நாமாவளியாக சொல்லி வரிசையாக சொல்லி இறைவனை போற்றினால் அருள் பெருகும் என்பதனால் எப்படி செய்கிறோம். 1000 பேரம்மானை பாரேறு படுதலையில் பலிகொள்ளும் பரம்பனை. பாரு என்பது வல்லினம். பாருன்னா பருந்துன்னு அர்த்தம், கழுகுன்னு அர்த்தம். பாரு ஏறு படுதலை என்று சொன்னால் பருந்துகள் சுற்றுகின்ற கபாலம். ஏன் பருந்துகள் சுற்றுகிறது? பிரம்மன் தலை கொன்று
நம பார்வதி பதையே. அதாவது பெருமானுடைய கையிலே பிரம்ம கபாலம் பிச்சை ஏற்பதாக இருக்கிறது. அது இரத்தம் ஒழுக இருக்கிற காரணத்தினாலே பருந்துகள் அதை சுற்றி வருகின்றன என்று ஒரு செய்தி. அதுதான் பாரேறு படுதலை. பிரம்ம கபாலம் பருந்துகள் சுற்றுகின்ற அந்த படுதலையில் பலி கொள்ளும் பரம்பரனை, நம்முடைய அகந்தை முதலியவற்றை ஏற்று நம்மை தூய்மைப்படுத்துகின்றவனாக இருக்கின்ற பரம்பரன், மேலானவன், மிக மேலானவன். பரன் என்றால் மேலானவன், பரன் பரன் என்று சேர்த்தால் பரம்பரன் என்று வரும். மிகவும் மேலானவன். முன்னெல்லாம் ஒரு பாட்டு பாடுவார்கள், அந்த பாட்டெலாம் மறந்து போச்சு. பராத்பரா பரமேஸ்வரா பார்வதி பதே அரே பசுபதே என்று. அந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்குற மாதிரியே இல்லை, எங்கேயும் ஒலிக்கல. அதெல்லாம் பரம்பரம் என்றால் மிக மேலானவன். நீரேறு திருமயனி நின்மலனை விபூதி பூசிட்டு இருக்கின்ற குற்றமற்றவனாக இருக்கின்ற நிர்மலன். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்தமேனியான் தாழ் தொடாதே என்று பாடுவார். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்தல் என்றால் பூசிக்கொள்ளுதல். அது உடம்பெல்லாம் எங்கே பூசுவதும் வெந்நீர் பொன்பதும் பொங்கரவும் திருவாசகம் தெரியும் நமக்கு. அப்படி உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டிருக்கின்ற அழகிய மேனியுடைய நின்மலன் என்று சொன்னார்கள். மலம் என்றால் அழுக்கு, நின்மலன் என்றால் அழுக்கு இல்லாதவன் என்று பெயர். அந்த நின்மலன் என்பதைத்தான் நிமலன் என்று சொல்லுகிறோம், நிர்மலன் என்று சொல்லுகிறோம். பெண்களுக்கு பெயர் வைக்கிற போது நிர்மலா என்று பெயர் வைக்கிறோம். இப்போ அந்த வழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நின்மலன் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நீரேறு திருமேனி நிமலன் நெடுந்தூவி என்று சொல்லி, தூவி என்று சொன்னால் வால்னு அர்த்தம். நீண்ட வாலை உடைய ஏறு ஏறும் பெருமான். தூவின்னா ரொம்ப எளிமையாக லேசாக இருக்கிறது. இந்த சொல்ல திருக்குறளில் கையாளுறார் திருவள்ளுவர். அதாவது பெண்களுடைய பாதம் மிக மெல்லியது, எந்த உறுத்தலையும் தாங்காது என்று சொல்ல வருகிற போது அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சிப்பழம் என்று ஒரு குறள் இருக்கிறது. அனிச்சம்னா அனிச்சம்பூ. திருக்குறளில் இன்னொரு இடத்துல அதே சொல்கிறார். அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை. அனிச்சம்பூன்றது ரொம்ப மெல்லிய பூ, மோந்தாலே வாடிடும் என்றெல்லாம் இருக்கிறது. மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்த நோக்கக்குழை விருந்து ஒரு உதாரணம் சொல்கிறார். அப்படி நிறைய அனிச்சம்பூ திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பூ என்னன்னு தெரியல, இப்போது அது எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவி, அன்னத்தினுடைய ஒரு சிறகு, அது கூட காலில் பட்டால் புண்ணா குப்பிடிச்சிருமா பெண்ணுக்கு, அப்படி சொல்லுவார். தூவி என்றால் வால் அப்படின்னு அர்த்தம். அதை இங்கே என்ன பண்ணுறார், நெடுந்தூவி ஏறேறும் பெருமான், பெரிய வாளுடைய ரிஷபத்திலே ஏறி வருகின்ற பெருமான், அவனை என் மனத்தே வைத்தேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அப்படி நிறைய செய்திகளை அதை அடக்கி, குதிரை சேவனாக வருகின்றவன், ரிஷபத்திலே ஏறி வருகின்றவன், விடையின் மேல் வருவானை என்ற பாட்டெல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெருமான் எல்லாருக்கும் இன்பம் செய்வதற்கு வருகிறான். அவன் நின்மலனாக இருக்கிறான். ஏன்னா திருக்குறளில் சொல்வார், தூய உடம்பினாதல் என்று அவனுடைய 8 குணத்தில் ஒன்று சொல்வார். நாம் எல்லாம் மலமுடையவர்கள், அவன் நின்மலன். நின்மலன் என்றால் தூய உடம்பு, குற்றமில்லாத உடம்பு, அழுக்கில்லாத உடம்பு என்று பெயர். அப்படிப்பட்ட பெருமான் அவனை என் மனத்திலே வைத்தேன் என்று பாடுகிறார். அதுக்கு அடுத்த பாட்டில் தேசனை தேசங்கள் தொழ நின்ற திருமாலால் பூசனை பூசனைகள் உகப்பானை பூவின் கண் வாசனை மலை நிலம் நீர் தீ வழி ஆகாசமாம் ஈசனை எம்மானை என் மனத்தே வைத்தேனே. தேசு என்ற சொல்லுக்கு ஒளி என்ற அர்த்தம். தேசன் என்றால் ஒளி உடையவன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று அர்த்தம் மாணிக்கவாசர் பாடுகிறார். இறைவன் ஒளி வடிவானவன், அதனாலே அவன் தேசன். தேசங்கள் தொட நின்ற திருமாலால் பூசனை. இங்கே தேசங்கள் என்பது நாடுகள், அண்டங்கள் என்று பெயர். முதல்ல தேசம் என்பது ஒளி,
ரெண்டாவது தேசம் என்பது தேசம், பாரத தேசம், கர்நாடக தேசம், மலையாள தேசம் என்பது போல தேசம். திருமாலினுடைய ஆட்சிக்குட்பட்ட தேசங்கள் என்று உரையாசிரியர் குறிப்பு எழுதுகிறார்களே. ஏன் என்று சொன்னால், திருமால் காக்கப்படுகின்றவன், அவன் காக்கின்ற ஒரு எல்லை இருக்கிறது. அந்த திருமாலால் தொழப்படுகின்ற, தேசங்களால் தொழப்படுகின்ற திருமால் பெருமானை பூசிக்கிறான். திருமால் சிவபெருமானை பூசிக்கிறதுனாலே அவர் என்ன சொல்றார், தேசங்கள் தொழ நின்ற திருமால், அந்த திருமாலாலே பூசனை, பூசிக்கப்படுகின்றவனாக இருக்கின்ற பெருமானை, பூசனைகள் உகப்பானை, யார் தம்மை பூசிக்கிறார்களோ அந்த பூசையை உகந்து ஏற்றுக்கொண்டு அருள் செய்பவனாக பெருமான் இருக்கிறான், சிவபெருமான் இருக்கிறான். அப்படி பூசனைகள் உகப்பானை, பூவின் கண் வாசனை, அதாவது ரெண்டு பொருள், பூவிலே மணமாக இருக்கிறான், பூவிற்குள் மணம் போல என்று இருக்கிறது, பூவிலே வாழுகின்றான் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஞானசம்பந்தர் தேவாரத்தில் தான் அந்த அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அதாவது மணமாக இருப்பவன் பூவில் வாசத்தை என்பார் என்று சம்பந்தருடைய தேவாரத்தில் வருகிறது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பூவிலே வாழ்வது என்பது பொதுவாக நாம் பார்க்கறதில்லை, சொல்கிறதில்லை. திருமால் பூவில் இருக்கிறான், பிரம்மன் பூவில் இருக்கிறான், திருமகள் பூவில் இருக்கிறாள், நாமகள் பூவில் இருக்கிறாள், முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கிறபோது தாமரையில் பூவில் இருந்தான் என்று தான் சொல்லப்படுகிறதே ஒழிய சிவபெருமான் பூவிலே இருக்கிறான் என்று சொல்வதில்லை. அதனால் அப்படியும் ஒரு கருத்தை சொல்லி தேவாரத்திலே இருக்கிறது என்று ஒரு கருத்தை காட்டுகிறார். பூவில் வாசனை என்று சொன்னால் பூவிலே மணமாக இருக்கின்றவன் என்று பொருள் கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பூசனைகள் உகப்பானை, அடியார்கள் வழிபடுகின்ற போது உள்ளன்போடு செய்கின்ற பூஜையை பெருமான் ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்று பலவிடங்களிலேயும் சொல்லப்படுவதனாலே பூசனைகளை உகப்பானை, விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்றவனாக இருக்க பெருமானை, நிலம் பூவின்கண் வாசனை, மனை நிலம் நீர் தீ வழி ஆகாசமாம் ஈசனை, மலையாக இருக்கிறான் பெருமலையாக, நிலம் நீர் தீ வழி ஆகாசம்னு 5 போதத்தை சொன்னார். அந்த 5 சொல்றதுனாலே இருசுடராகவும் ஏமானனாகவும் இருக்கிறான் என்று 8 வகையும் சேர்த்து அவன் எண்வடிவினன், எண்குணத்தான் என்று சொல்ல வேண்டும் என்று முத்துசு அவர்கள் குறிப்புரை எழுதுகிறார்கள். அதனால் அவன் எப்படி இருக்கிறான், மலையாக இருக்கிறான், நிலமாக இருக்கிறான், நீராக இருக்கிறான், நெருப்பு காற்று ஆகாயமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எல்லா பொருள்களுமாக இருக்கின்ற பெருமானை என் மனத்திலே வைத்து பூசிக்கிறேன் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். தேசனை தேசங்கள் தொட நின்ற திருமாலால் பூசனை, பூசனைகள் உகப்பானை, பூவின்கண் வாசனை, மலை நிலம் நீர் தீ வழி ஆகாசமாம் ஈசனை, எம்மானை என் மனத்தே வைத்தேனே என்று பாடுகிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் 7வது பாடல், நல்லானை நல்லான நான்மறையோடாரங்கம் வல்லானை, வல்லார்கள் மனத்துறையும் மைந்தனை, சொல்லானை சொல்லார்ந்த பொருளானை, துகள் ஏதும் இல்லானை, எம்மானை என் மனத்தே வைத்தேனே. நல்லான் என்று சொன்னாலே அது சிவபெருமானுக்குரிய பெயர் என்று சொல்லப்படுகிறது. நல்லான் அப்படின்னா அவன் ஒருத்தன் தான் நல்லவன், அது சிவபெருமான் என்று உலகத்துக்கு இன்பம் செய்வதனாலே சங்கரன் என்று சொன்னது போலே நல்லான் என்பது எல்லோருக்கும் நன்மை தருபவன், நன்மை செய்பவன். அதனாலே நல்லான் என்றால் சிவபெருமான். நல்லான நான்மறையோடு ஆரங்கம் வல்லானை, நல்லானை நல்லான நான்மறை அப்படின்னா நல்லவைகளை போதிக்கின்ற அறங்களை எடுத்து சொல்லுகின்ற வேதம் என்ன சொல்லுகிறது, அறம் சொல்லுகிறது. அந்த அறம் சொல்லுவதனாலே அதுக்கு நான்மறைக்கு நல்லான நான்மறை என்று பொருள். அப்படி சொல்லி அந்த நான்மறைக்கு அங்கமாக இருக்கின்ற 6 உறுப்புக்கள், நான்மறை ஆரங்கம் என்பதிலே வல்லவனாக இருக்கிறான். ஏன்னா பெருமானாலே விரித்து சொல்லப்பட்டது, உருவாக்கப்பட்டது. வேதமே அவனுக்கு ஆடையாக இருக்கிறது, வேதமே கோவணமாக இருக்கிறது, வேதமே ஏறும் புறவியாக இருக்கிறது, வேதமே அவனுடைய பாதுகையாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவதனாலே அவனே வேத வடிவினன். அதை சொல்லி இன்னொரு செய்தியை சொல்கிறார். வல்லான்கள் வல்லான் ஆரங்கம் வல்லானை, வல்லார்கள் மனத்துறையும் மைந்தனை. மைந்தன் என்றால் வலிமை உடையவன் அர்த்தம். இப்போ மைந்தன் என்பது
பிள்ளை என்ற பொருள் இருக்கிறது. மைந்துன்னா வலிமை, வலிமை உடையவனுக்குத்தான் மைந்தன் என்று பெயர். அதனாலே வலிமை உடையவனாக இருக்கின்ற இறைவனை சொல்லானை, சொல்லார்ந்த பொருளானை, சொல்லாக இருக்கிறான், பொருளாகவும் இருக்கிறான். ஒரு சொல் என்று சொன்னால், சொல்லுன்னு சொன்னால் பொருள் இருக்கணும். சொன்ன சொல்லுக்கு ஒரு எழுத்து எழுதுகிறோம், ஒரு 4 எழுத்து ஒன்றா எழுதுகிறோம். அந்த 4 எழுத்தை படிக்கிற போது பருவதம் 5 எழுத்தில் எழுதுகிறோம் பருவதம்னு. பருவதம்னு சொன்னால் மலை என்ற அர்த்தம். அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதை தாரு பாவாயும் அப்படின்னு போட்டோம்னா படித்தா ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதனால் பொருள் இருக்கிறதுக்கு தான் சொல்லுன்னு பேர். பொருள் இல்லாட்டா சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க. இலக்கணத்தை அதெல்லாம் சொல்கிறார். பதம் என்பது சொல்லாலே சேர்ந்து பொருள் தருவது. பொருள் தருவது பதம். எழுத்தே தனித்தும் தொடர்ந்தும் பொருள் தரின் அது பதமாம். எழுத்து தனியாக நின்றும் பொருள் கொடுக்கும், தொடர்ந்து வந்தாலும் பொருள் கொடுக்கும். ஆ என்றது ஒரு எழுத்து தனியாக இருக்கிறது. ஆன்னா பசு அப்படின்னு சொல்கிறோம். அது எழுத்து தனிப்பொருளை கொடுக்குது. 2 எழுத்து சேர்ந்தால் ஆடு, அது பொருள் கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் தமிழில் 52 வார்த்தைகள் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு இருக்குது. அதெல்லாம் நம்ம மறந்தே போச்சு. இப்போல்லாம் 52 வார்த்தைகள் ஓர் எழுத்து ஒரு மொழி. மீதியெல்லாம் 2 எழுத்து முதலாக நிறைய சேர்ந்து கொண்டே வருது. அந்த சொல்லு சேர்ந்து வருகிற போது பொருள் கொடுத்தால்தான் பதம். இப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்? சொல்லாகவும் இருக்கிறான், பொருளாகவும் இருக்கிறான். அபிராமி அந்தாதி பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. அபிராமி அந்தாதியில் பட்டர் பாடுறார் இது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராமியை விളിக்கிறார். அதனால் பெருமான் சொல்லாக இருக்கிறான், சொல்லார்ந்த பொருளாகவும் இருக்கிறான். இப்போ வெறும் அடையாண்டா வெறும் பேச்சு பேசுங்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அது கேட்கறதுனாலே புண்ணியம் இல்லை, பயனில்லை என்று நினைக்கிறோம். சில பேர் சொல்கிற போது நல்ல சொல்ல கேட்கலாம் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போது ஒரு சொல்வதனாலே ஒரு பயன் உண்டாக வேண்டும். பயனில்லாவிட்டால் பயனில பாராட்டுவானை மகனல் மக்கட்பதடி எனல் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அதனால் பயனுடைய சொற்களாக இருக்கிறவன் பெருமான், அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கிறவன் பெருமான். ஆகையினாலே சொல்லானை, சொல்லார்ந்த பொருளானை, துகளேதும் இல்லானை. துகள் என்றால் குற்றம், தூள்னு அர்த்தம். தூள்னா சிறிது கூட குற்றமில்லாதவன். சிறிதும் குற்றமில்லாதவனை எம்மானை என்மனத்தே வைத்தேனே. எம்மான் என்று சொன்னால் எனக்கு தலைவன் என்று அர்த்தம். பெம்மான் என்றால் பெருமையை ஆள்பவன் அர்த்தம். எம்மான், பெம்மான், தம்மான், தம்மானை அறியாத சாதியார் உடரோ சுந்தரர் தேவர் எல்லாம் பார்க்குறோம். அப்படி மான் என்றால் மகிமை உடையவன் என்று அந்த விகுதிக்கு பெயர். எங்களுக்கு சேர்ந்து உதவுகின்ற மகிமை உடையவன், பெருமை உடையவன், பெருமையோடு மகிமை உடையவன், தங்களோடு சேர்ந்திருக்கிறவன் என்றெல்லாம் அந்த பொருள் வரும். அப்படி அந்த பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்று பாடுகிறார். அதற்கப்புறம் 8வது பாட்டு. விரித்தானை நால்வர்க்கு வெவ்வேறு வேதங்கள் புரித்தானை பதம் சந்தி பொருளுருவாம் புண்ணியனை தரித்தானை கங்கை நீர் தாழ்சடை மேல் மதில் 3 எரித்தானை எம்மானை என் மனத்தே வைத்தேனே. விரித்தான் என்றால் பொருள் சொன்னவன் என்று அர்த்தம். விரிவுரை என்று சொல்லுகிறோம். அது தெரியாதவற்றை விளங்கிக் கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை. அப்படி வேதத்தை பெருமான் பிரித்து சொல்லியிருக்கிறான், எல்லாருக்கும் விளங்குமாறு சொல்லியிருக்கிறான். உபதேசம் என்பது அதற்கு பெயர். தேசம் என்றால் இடம், ஊ என்பது உபசர்க்கம் என்று சொல்வார்கள். உபதேசம் என்றால் அருகிலே இருப்பது, துணையாக இருப்பது, பக்கத்திலே இருப்பது என்று பொருள். இப்போது உபவாசம் அது இறைவனுக்கு அருகிலே. ஏன்னா உணவு முதலியவற்றாலே நமக்கு தொல்லைகள் ஏற்பட்டு உலகச் சூழலிலே வராமல் தனித்திருந்து இறைவன் அருகிலே வாழுவது உபதேசம், உபவாசம். இன்னொன்று சொல்வார்கள், பூநூல் போட்டு அந்த ஞானக்கண்ணை திறத்தல் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. பூநூல் போடுற போது, அதாவது உபநயனம்
என்று சொல்லுகிறோம். உபநயனம், நயனம்னா கண்ணு, உபநயனம்னா துணைக்கண். ஏற்கனவே 2 கண் இருக்கிறது, அந்த கண்ணுக்கு மேலே ஒரு துணைக்கண்ணாக இருந்து அந்த உபதேசம் பயன்படுகிறது என்பதனாலே அந்த பூநூல் அணிவித்தலுக்கு உபநயனம் என்று சொல்லுவார்கள். பூநூல் அணிகின்ற வழக்கம் எல்லாருக்கும் உரிமையாக இருக்குது. அது பல காரணங்களால் இப்போ மாறிப்போச்சு. அதனாலே இறைவன் என்ன பண்ணுறான், அதை விரித்து சொல்லுகிறான். அப்படி விரித்து சொன்னவன் என்ன பண்ணுறான், என்னவா இருக்கிறான் என்று சொன்னால், இப்போது எனக்கு ஒரு பொருள் தெரிகிறது என்று சொன்னால்தான் அதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். எனக்கே தெரியலன்னா வந்து கேட்டால் அதான் எனக்கும் தெரியல அப்படின்னா, அதான் திருமூலர் சொல்லுவார் இல்லையா, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விடுமாறி அப்படின்ற மாதிரி ஆயிடும். பெருமான் எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடியவன், அவன் சொல்லுகிறான். அது சொல்கிறார், பதம் சந்தி பொருள் உருவாம் புண்ணியனை. பதமாக இருக்கிறான். இப்போ நமக்கெல்லாம் சந்தியை பற்றி கவலையே கிடையாது. விடை கொண்டான், விடை கொண்டான், எது ஒன்றாலும் எழுதிடுவோம். அது ஏன்பா போட்ட, என்னமோ போட்டு எழுதினா தப்புன்னு அழிச்சிட்டு போயேன், என்னையும் கேட்டுங்கிற, அது அவனோட போட்டோம். நெற்றிக்கண் எழுதுகிறான் ஒருத்தன், பின்னால் நெற்றிக்கண்ணுன்னு அவனே எழுதுகிறான். ஒரு புத்தகத்தை பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுத ஆளை பார்த்தா சுட்டு பண்ணுன்ற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு உரை எழுதி பெரிய 300 ரூபா விலை அந்த புஸ்தகம். பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அப்படி ஒரு புஸ்தகத்தை பார்த்தேன், எடுத்துமாப்பா எனக்கு வேணான்ட்டேன். அந்த மாதிரி பெருமான் எப்படி இருக்கிறான், சொல்லும் பொருளும் என்று போன பாட்டில் படித்தோம். பதம் சந்தியாக இருந்து அதனுடைய பொருளாகவும் இருக்கிறான். வேதத்தின் பொருளானை விடையேறும் வித்தகனை என்று பாடுகிறோம், படிக்கிறோம். பெருமான் பொருளாக இருக்கிறான். அதனால் அவனை பார்த்த உடனே நமக்கு பொருள் விளங்குகிறது. இப்போது ஏதோ ஒரு செயல் நாம் போயிட்டுருக்குறோம், எதிர பார்த்த உடனே அவர் என்ன ஆள், எதற்கு வருகிறார், எப்படிப்பட்டவர் என்று அடடே நாம் கூட செய்யணும்னு நினைச்சுமே என்று அந்த எண்ணம் நம் மனதிலே வருகிறது. அப்போது ஒருவர் எந்த துறையிலே வல்லவராக இருக்கிறாரோ, எந்த செயலை செய்கிறார்களோ அது நன்மையானது என்று தெரிகிற போது, அவரை பார்க்கிற போதே அந்த செயல் நமக்கு நினைவு வருகிறது. செயலை போல செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இறைவன் பொருளாக இருந்து நமக்கு உணர்த்துகிறானது. அது சொல்லுகிறார், பதம் சந்தி பொருள் உருவாம் புண்ணியனை. அவன் புண்ணியன். எத்தனை புண்ணியம் பண்ணான், கோடி புண்ணியம் இருக்கிறான், அதனால புண்ணிய கோடின்னு சொல்கிறான் அவனை. அவனை பார்த்த உடனே நாமும் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பது போல புண்ணியத்தை செய்ய தொடங்குகிறோம். அப்படிப்பட்ட புண்ணியனை கரித்தானை கங்கை நீர் தாழ்சடை மேல். இது வேடிக்கையாக 3, 2, 1ன்னு பதம் போட்டிங்கன்னா சரியாக போடுவது. தாழ்சடை மேல் கங்கை நீர் தரித்தானை, அப்படி வந்தால் சரியாக இருக்கும். தரித்தானை தாழ்சடை மேல் கங்கை நீர், கங்கை நீர் தாழ்சடை மேல் என்று இருக்கிற சொல்லை முறை மாற்றி பொருள் கொள்ளணும். தாழ்சடை மேல் கங்கை நீர் தரித்தானை. தாழ்ந்த என்றால் கனத்த என்று ஒரு பொருள். தராசு தாழ்கிறது, கனமாக இருக்கிறதுனால கீழே போகிறதுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால் கனமாக இருக்கிற பொருளை தாங்கி தாழ்ந்திருக்கின்ற சடையிலே கங்கை நீரை தரித்தவனாக இருக்கின்ற பெருமானை மதில் 3ம் எரித்தானை. இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. முப்புறம் எரித்தது எம்மானை என் மனத்தே வைத்தேனே என்று மனத்திலே வைத்திருக்க காரணம் சொல்லுகிறார். 4 வெவ்வேறு வேதங்கள் புரிந்தானே என்று ஒரு தொடர் இருக்கிறது. 4 என்றால் யார் என்றால், நாம் பொதுவாக என்ன சொல்கிறோம், சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது. குறிப்புரை ஆசிரியர் எழுதுகிறார், அகத்தியர் முதலாகிய 4 என்று எழுதுகிறார். அகத்தியர் முதலாகிய 4 யார் என்று தேடுகிற போது ஆளுக்கு ஆள் வேறுபடுகிறது. நான் பார்த்த ஒரு குறிப்பிலே அகத்தியர், புலத்தியர், மரீசி, ததீசி என்று 4 முனிவர்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அது வேறு வேறாக சொல்லுகிறார்கள். அகத்தியர், புலஸ்தியர், மரீசி, ததீசி என்று 4 முனிவர்கள்னு சொல்லி அவர்களுக்கு சொன்ன வேதம் வேறு, இவர்களுக்கு சொன்ன வேதம் வேறு என்பது போல இந்த செய்தி இருக்கிறது. அது அடியனாலே விளங்கி கொண்டு உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியலை, வருத்தமாக இருக்கிறது. அதாவது விரித்தானே 4 வெவ்வேறு வேதங்கள் விரித்தான்னு சொல்லிவிட்டால் ஒரு வழியாக போச்சு. ரிக்கேஜர் சாம அதர்வண வேதம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். வெவ்வேறு வேதங்கள் சொன்னான் என்று சொன்னால் அது என்ன விளக்கம்னு தெரியலை.
குறிப்புரை எழுதிய நம்முடைய பழைய குருமகா சன்னிதானம் முத்துசு அவர்களும் அதை விளக்கலை. அகத்தியர் முதலிய 4 இருக்குன்னு சொல்லிவிட்டார். வேதங்கள் என்னன்னு சொல்லலை. அதனால் அப்படிப்பட்ட வேதம் வல்ல பெருமானாக இருக்கின்றவன், தலைமையிலே கங்கை நீரை வைத்து கொண்டிருக்கிறவன், வேதங்களை வேறு வேறாக சொன்னவன். இந்த பெயர் வைப்பவங்க இறைவனுடைய பெயர் இருக்கிறது நமக்கு தெரிந்தது தான். சில இடங்களில் வேதபுரின்னு சொல்லுவோம், சில இடங்களில் வேதகிரின்னு சொல்லுவோம். கிரி என்றால் மலை, புரி என்றால் பிரிவுன்னு அர்த்தம். முப்புரி நூல், 3 பிரிவாக இருக்கிற நூல். வைக்கோல் பிரி, வைக்கோலை சேர்த்து பிரியாக்கி ஒன்றாக்குறோம். இப்போ திருவொத்தூரில் போனால் வேதபுரீஸ்வரர் என்று பெயர், திருக்கழுக்குன்றத்தில் போனால் வேதகிரீஸ்வரர் என்று பெயர். அங்கே வேதமே மலையாக இருக்கிறதுனால வேதகிரி. திருவோத்தூரில் பெருமான் வேதங்களை பிரித்து சொல்லி இருக்கிறார், அதனாலே வேதபுரி பிரியாக சொல்லியிருக்கிறார். பெருநகரில் வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர். பட்டுவதனாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர். இந்த காஞ்சி புராணத்தில் மாகரல், திருவோத்தூர், பெருநகர் இதெல்லாம் காஞ்சி புராணத்தில் அடக்கும், காஞ்சிபுரத்தில் அடக்கும். இப்போ தான் செவிலிமோடு வரைக்கும் போய்கிறோம் நாம. அப்போ கன்னட பழைய நிலையில் காஞ்சி புராணம் பாடின போது சிவஞான முனிவருடைய காஞ்சி புராணத்தில் தாமல், மாகரல், திருப்புக்குழி, திருமால்பேறு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அதெல்லாம் காஞ்சிபுரத்து எல்லைக்கு உட்பட்ட. 2வது காண்டம் கச்சியப்ப முனிவர் எழுதலை பிரம்மபுரி, திருவோத்தூர், அந்த பெருநகர், திருவோத்தூர் இதெல்லாம் வருது. ஆக அதை பார்க்குற போது உங்களுக்கு காஞ்சி புராணம் 2 இருக்கிறது தெரியும் இல்லைங்களா? முதல் காண்டம் கச்சியப்ப முனிவர் சிவஞான முனிவர் எழுது, அதான் இப்போ சமீபத்தில் வெளியிட்டது. கச்சியப்ப முனிவர் எழுது 2வது காண்டம். அது தசாத்தியாயம் என்று 10 அத்தியாயம் உள்ள வடமொழி நூலிலிருந்து பெயர்க்கப்பட்டது 2வது காண்டம். பஞ்சாசத் என்ற நூலிலிருந்து பெயர்க்கப்பட்டது சிவஞான முனிவர் எழுதிய முதல் காண்டம். மற்றுமோராற்றால் சொல்லப்படும் என்று சிவஞான முனிவர் எழுதுகிறார், அதுக்கு தோற்றுவாய். அதை வைத்துக்கொண்டு இவர் எழுதினார் என்று அந்த வரலாறு வருது. ஆக காஞ்சி புராணம் 2 இருக்குது. நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் 2 புராணத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ ரொம்ப நாளாக அது அங்கே கூட சொன்னார்கள், நானும் அடிக்கடி சொல்கிற வழக்கம். இந்த காஞ்சி புராணத்தை 37 போட்டதனுடைய விலை 3 ரூபா. மெய்கண்டார் கழகம் என்று ஒரு கழகம் இருந்தது. அந்த அமைப்பிலே அருணையார், வஞ்சிரவேல் மொழியார், திருஞான சம்பந்த மொழியாரெல்லாம் இருந்து அதை நடத்தி வந்தார்கள். வழிபாட்டுக்கு ஞாயிறு தோறும் ஒவ்வொரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவார்கள். காலையில் போய் வழிபாடு பண்ணுவார்கள். மெய்கண்டார் கழகம் என்று வைத்திருந்த காரணத்தினாலே போன உடனே எல்லாரும் என்ன சொல்லணும், கல்லால் நிலை நிழல் மலை வெல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, அதுக்கப்புறம் 12 சூத்திரங்களை சொல்லிட்டு தான் அடுத்த வேலை. அதனாலே போகிற வயதான பாட்டி கூட சிவஞான போதம் மனப்பாடம், அது பொருள் தெரியுதோ இல்லையோ. அந்த புத்தகத்தை போட்டு வர்றவங்கிட்ட இந்த ஒரு புத்தகத்தை வாங்கிக்கங்க, இந்த ஒரு புத்தகத்தை வாங்கிக்கங்கன்னா அவங்க திருப்பி முதல்ல பார்த்து 3 ரூபாயா எனக்கு வேணும். 1937 84 வருஷங்களுக்கு முன்னாலே 3 ரூபாய் எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியுது. அது எப்படி விற்கிறதுன்னு பார்த்தாங்க. நீங்கள் வரீங்களாம்மா, வாரம் நீங்கள் வரீங்களாம்மா, எடுத்து போங்க. மாதம் வாரம் 4 ரூபா கொண்டாந்து 4 கொண்டாந்து கொடுங்க. வாரம் 4 நாள் வாங்கி 12 வாரத்தில் வாங்கி 3 ரூபாய்க்கு அந்த புத்தகம் விற்றாங்க. இப்போ கிடைக்கலன்றோம் 700 ரூபா 600 ரூபான்னா உடனே வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட நூல் 2 நமக்கு கையில் இருக்கிறது. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காஞ்சிபுரம் அந்த எல்லைக்கு உட்பட்டது. காஞ்சிபுரம் எல்லையிலே இந்த ஊரில் அடங்குகிறது. அது வேதபுரி, இது பிரம்மபுரி. பிரம்மனுக்கு வேதத்தை பெருமான் உபதேசித்தார் என்று வருகிறது. அந்த ஊருக்கும் கச்சியப்ப முனிவர் பிரமீசர் 18 என்று நூல் எழுதியிருக்கிறார். அருணைவிடியல் மொழியார் அழகான உரை எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் அது 1 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க, நான் ஒன்று வச்சுக்கிறேன். அதனால புரி கிரி என்பதற்கு வேறுபாடு இருக்கிறது, அதுக்காக சொன்னேன். அதனால தான் இங்கே சொல்கிறார், 4 வெவ்வேறு வேதங்கள் புரித்தானை பிரித்து சொன்னவனாக இருக்கிற இறைவனை, அவன் பதம் சந்தி பொருளுருவாம் புண்ணியனை, தரித்தானை கங்கை நீர் தாழ்சடை மேல் மதில் 3 எரித்தானை எம்மானை என்மனத்தே வைத்தேனே என்று பாடுகிறார். ஆகம்பத்து அரவணையான் அரிதற்கு அறியானை, பாகம் பெண் ஆண் பாகமாய் நின்ற பசுபதியை, மாகம்பமறையோதும் இறையானை
மதிர்கச்சி ஏகம்பம் மேயானை என் மனத்தே வைத்தேனே. ஆகம்பத்தரவணையான் ஆகம் 10 10 உடம்பு தசாவதாரம். அரவணையான் பாம்பிலே பள்ளி கொள்ளுகின்றவன். பாம்பிலே பள்ளி கொள்ளுகின்ற திருமால் ஆகம்பத்து உடையவன், தசாவதாரம் எடுத்தவன். அந்த காஞ்சி புராணத்தில் வீட்டில் ஓய்வாக இருக்கிற போது சொல்லி வைக்கிறேன் பாருங்க. அரிசாப பயந்தீர்த்த தானம் என்று ஒரு படலம் வரும். காஞ்சி புராணம் ஏறக்குறைய மனப்பாடம் ஆயிடுச்சு எனக்கு. அதாவது அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு அழகான கோயில் அது. யமன் கோயில்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். இந்த ராமாஸ்கேப்லேருந்து போனால் இப்போ கோபுரம் வெளியே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாத வச்சுருக்கிறாங்க. அது அரிசாப பயந்தீர்த்தானோ, அது படிங்க. அதில் 10ஆவதாரம் வந்த காரணம் தெரியும். ஆகம்பத்து உடையான் அரவணையான் அரிதற்கு அறியான் திருமாலாலேயே காண முடியாதவன். அதாவது என்னங்க, அரவணையான் அயன் அரிதற்கு அறியானை பாகம் பெண் ஆண் பாகமாய் நின்ற. அதான் அவன் விண் பறந்து போனான், இவன் மண் இழந்து போனான், காண முடியாத இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெருமானை பாகம் பெண் ஆண் பாகமாய் நின்ற பசுபதி உடம்பிலே ஆண்பாகம் பெண்பாகம் என்று மாதொரு கூறனாக ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படி நின்ற பெருமானை மாகம்ப மறையோதும் இறையானை. மாகம்ப மரம், மறை என்று சொன்னால் மா பெரிய, கம்பம் என்றால் நிலையாக இருப்பது என்று ஒரு அர்த்தம், நடுக்கம் கொடுப்பது என்று ஒரு அர்த்தம். நிலையாக இருக்கின்ற வேதத்தை ஓதுகின்ற இறையவன், வேதம் ஓதுகின்ற பெருமான். வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு விரிபால் வெள்ளை எருதேறி விரிநூல் ஒருபால் பொருள என்று வரும். அதனால் வேதம் ஓதுகின்ற பெருமான் அவன். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? மதில் கச்சி ஏகம்பம் மேயான். மணிமதில்னு முதல்ல சொன்ன விளக்கம் அதுக்கு கொண்டாந்து முடிக்கிற போது சொல்கிறார், மதிர்கச்சி ஏகம்பம் மேயானை என் மனத்தே வைத்தேனே. ஏன்னா மதிலழகு உடையது என்று அந்த காலத்திலே பாராட்டப்பட்டது. இப்போ மதில்லாம் ரொம்ப உயரம் குறைஞ்சி போச்சு. 7 அடி ரோடு வசந்து போச்சு, மதிலில் 7 அடி குறைஞ்சி போச்சு. எவ்வளோ உள்ளே போகிறதுக்கு மண்ணு கொட்டுறாங்கன்னு தெரியும். ஏகாம்பரநாதர் கோயிலில் பங்குனி உத்திர பத்திரிக்கை போட்டாங்க, வெளியே வந்துருச்சு, உற்சவம் நடக்குது. அதனால் நம்ம அது உள்ள மண்ணு கொட்டுறதை பார்க்குறோம்ல, அது மண்ணை கொட்டி நிரப்புறாங்க, அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டே வராங்க. அது மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப உயரமாக இருந்தனாலே எல்லாரும் மதிலை புகழ்ந்தார்கள். நாவுக்கரசர் அதை புகழ்கிறார். அதனால் மதிர்கச்சி ஏகம்பம் மேயானை என் மனத்தையே வைத்தேனே என்று சொல்லி அந்த மதிலினுடைய அழகை சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் என்று சொல்கிறார். இறுதியான பாட்டு, அவர் மறையை ஓதி உயிர்களை உய்விக்க வேண்டும் என்று பாடிய பெருமானை அடுத்தானை முறித்தானை அர்ஜுனர்க்கு பாசுபதம் கொடுத்தானை புலவரையே சிலையாக கூரம்பு தொடுத்தானை புறமெறிய சுனை மல்கு கைலாயம் எடுத்தானை தடுத்தானை என் மனத்தே வைத்தேனே. அதாவது இறைவனுடைய வீரச் செயல்கள், அருட்செயல்கள் போன்றவையெல்லாம் எல்லா இடத்திலேயும் பாடப்படும். அர்ஜுனன் இங்கே வந்தால் பதம் பெற்றான்? இல்லை, இறைவன் கொடுத்தான். கையிலே கொடுத்த இறைவன் காஞ்சியிலே இருக்கிறார். அதனால் இறைவன் இருக்கிற இடங்களெல்லாம் எந்த செயலும் அந்தந்த பதிகங்களிலே இடம்பெறும். திரிபுரம் எரித்த இடம் எது என்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்த சொல்கிறோம். அது இந்த பெருமான் எரித்தான், அந்த பெருமான் தக்கோலத்தில் இருக்கிற பெருமான் எரித்தான், திரிபுர தகனப்படணும்னு கோபுராணத்தில் வருது. கூவத்தில், தக்கோல இல்லை, கூவம். கூவத்தில் இருக்கிற பெருமான் திரிபுராந்தகர் இருக்கிறார், அந்த ஊருக்கார். அதாவது அங்கேருந்து பண்ணார். அங்கே தான் பெருமான் திருமால் ரிஷபமா தாங்கினாலும் பக்கத்தில் கரியமாணிக்க பெருமாள் இருக்கிறார். அது எல்லா இடத்துலையும் நடந்ததாக எல்லாரும் பாடுகிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், எல்லா இடத்திலேயும் பெருமானுடைய அருள் இருக்கிறது, பெருமானுடைய வீரச் செயல்கள் இருக்கின்றன, பெருமான் உயிர்களுக்கு அருள் புரிகின்ற தன்மை எல்லா இடத்திலும் நடக்கிறது என்பதனாலே எந்த செய்தியாக இருந்தாலும் எந்த இடத்துல வேணும் பாடப்படும்.
செய்தி பொதுவானது, அது எல்லா இடத்திலேயும் பாடப்படுகிறது. அதுபோல் இங்கே அடுத்த ஆணை உரித்தானை, அடுத்த என்றால் கொல்லுவதற்கு நெருங்கி வந்தேன்னு அர்த்தம். அடுத்தல்னா நெருங்கி வருதல். அவனை போய் அடுத்து கேள், அடுத்து கேள்னா பக்கத்தில் இருந்து கேள், கிட்ட போகணும்னு அர்த்தம். அது அடுத்து வந்தது. எதனாலே வந்தது? தார்காவனத்து ரிஷிகள் தம்முடைய பத்தினிகளினுடைய கற்பை சிவபெருமான் கெடுத்து விட்டார் என்று எண்ணி அவனை கொல்லுவதற்காக அபிசார யாகம் செய்து அதில் தோன்றிய பொருள்களையெல்லாம் அனுப்பினார்கள். அபிசார யாகம் என்றால் தீயவை பயன் கொடுக்க வேண்டும் என்று தீய பொருள்களை உற்பத்தி செய்வது, தீயவற்றை செய்வதற்கு உதவுவது. அப்படிப்பட்ட யாகத்துக்கு அபிசார வேள்வி, அபிசார யாகம் என்று பெயர். நாம் யாகம் பண்ணுறோம், அது நன்மைக்கு தீ வேட்டல், தீ வளர்த்தல் என்றெல்லாம் காலங்காலமாக சொல்லிட்டு வருகிறது. இப்போ மந்திரங்களெல்லாம் வடமொழியில் சொல்லப்படுவதனாலே, அதனுடைய பொருள் தெரியாமையினாலே நாம் அதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறோம். நன்மையை நல்லதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் உன்னிடம் என்ன பாடும் மயங்கும். அந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டு எழுதினார் கண்ணதாசன். நல்லதை செய்வதற்கு தான் அது. வீட்டில் ஒரு வீடு கட்டினால் ஒரு ஓமம் வளர்க்கிறது, கணபதியை முன்னிட்டு கணபதி ஓமம் பண்ணுறது என்று சொல்லுகிறோம். நல்ல பொருளை போட்டு நல்ல பெயர்களை சொல்லி நல்ல மந்திரத்தை சொல்லி நன்மை உண்டாக வேண்டும் என்று செய்வதற்காக சொல்லுகிறோம். அது பொருள் மாறிப்போனால் பயன் மாறிப்போகும். உதாரணம் சொல்கிறேன். நாரதர் யாகம் செய்கிறார், உலக நன்மைக்காக யாகம் செய்கிறார். அவர் சொல்லுகின்ற மந்திரம் மாறி போகிறது. மந்திரம் மாறியதுனாலே யாகத்தியிலிருந்து ஆடு வருகிறது. அது ஆடு எங்கே பார்த்தாலும் திரும்பி ஆடு ஆடுன்னு ஆடிங்குது அது பாட்டுக்கும். அதில் முருகப்பெருமான் பார்க்குறார், வீரவாகுதி அவரை அனுப்பி காதை பிடிச்சி இழுத்தர்றார். அது உங்களுக்கு கந்தபுராணத்தில் கந்தர் கலிவெண்பாவில் வருகிறது. செங்கட்கிடாயதனை சென்று கொணர் என்று எங்கோன் விடுப்ப அவன் கொண்டு வருதலும் அதன் மேல் ஏறி நடத்தும் குருநாதா என்று பாடுவார். அதனால் ஆட்டுக்கிடா வாகனமானது இந்த காரணத்தினால்தான். இப்போ நல்ல யாகம் செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்த நாரதர் மந்திர பயன் மாறிவிட்டதுனாலே அதிலிருந்து ஆடு தோன்றி உலகத்தை அழிக்க வந்ததுன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த யாகம் பண்ண தார்காவன ரிஷிகள் தப்பான யாகமே பண்ணார்கள். அதிலிருந்து புலி வந்தது, ஏவினார்கள், தோலை உடுத்து கொண்டார். யானை வந்தது, கொன்னார், தோலை உடுத்துக்கிட்டார். பாம்பு வந்தது, மேலே அணிந்து கொண்டார். முயலகன் வந்தது, காலில் அழுத்தி கொண்டார். நெருப்பு அனுப்புனாங்க, கையில் வச்சுக்கிட்டார். மானை போய் கொல்ல அனுப்புனாங்க, மானை தூக்கி கையில் வச்சுக்கிட்டார். இப்படி எல்லா செயல்களும் உலக நன்மைக்காக பெருமான் செய்தார். அதனால் இங்கே சொல்கிற போது அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே, அடுத்தானை உரித்தானே, அடுத்த ஆணையை உரித்து போர்த்தவனாக இருக்கின்ற அந்த செயல், யானை வந்த செயல் அந்த தீவேள்வி என்பதுக்காக அது சொன்னேன். அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானே, ரொம்ப அழகான செய்தி, நிறைய சொல்லலாம். பாரத பாட்டுக்கு ஒரு உதாரணம் சொன்னாலே ஒரு அரை மணி நேரம் வழக்கம் சொல்ல வேண்டிய பாட்டெல்லாம் இருக்குது. அப்படி பெருமான் பாசுபதம் கொடுத்தான். அவனை குலவரையே சிலையாக கூரம்பு தொடுத்தானே. குலவரை என்று சொல்லப்படுவது மேருமலை. மேருமலைக்கு குலவரை என்று பெயர், பொன்வரை என்று பெயர், அப்படியெல்லாம் பெயர் இருக்கிறது. குலவரையே சிலையாக, சிலை என்றால் வில், வில்லுக்கு சிலை என்று ஒரு பெயர். ஏன் சிலைன்னு பெயர்னா, அந்த காலத்தில் வில்லு செய்கிறதுக்கு சிலா மரம்னு ஒரு மரங்கு தான். எத்தனையோ மரங்கள் தெரியாமல் போச்சு. இப்போது நமக்கு நகரத்தில் பெரும்பாலும் மரத்தையே பார்க்குறதில்ல. கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் வீட்லேயும் மரம் இருக்கும், வெளியே இருக்கும், தோப்பு இருக்கும், ஏரிக்கரை, குளத்தங்கரை, எங்கே பார்த்தாலும் மரம். இப்போ நமக்கு 2 மரம் தெரியுது. ஒன்று சவுக்கு மரம், இன்னொன்று காட்டு மரம். காட்டு மரம்னா என்ன? அதான் காட்டு மரம். இப்போ முன்னெல்லாம் நான்லாம் கிராமத்தில் 22 வயசு வரைக்கும் இருந்தவன். தெருவில் விறகு வண்டியில் போகும், வண்டியில் விறகு போகும். வீட்டில் இருந்து உட்காந்துங்கிறோம், பெரியவங்க பார்ப்பாங்க, டேய் மாங்கட்டை ஏற்றி போகிறான், அது நிறுத்துறா, விலை என்னன்னு கேள்றா அப்படின்வாங்க. புளியங்கட்டை வந்துன்னா விடவே மாட்டாங்க, அது நெருப்பு அதிகம் கொடுக்கும். அப்படி வர்ற வண்டியெல்லாம் அது பொங்கங்கட்டை, புளியங்கட்டை, மாங்கட்டை, சவுக்கட்டை எல்லாம் சொல்லுவாங்க. இப்போது விறகு தொட்டியில் போனால் இது சவுக்கட்டை, இது காட்டுக்கட்டைன்றான். அதுக்கு தான் வேலை இல்லாத எல்லோரும் கேஸ் கொடுத்து 10 நாளைக்கு ஒரு தடவை வேலையை ஏறிக்கினே பாதுங்கிறமே. அதுவும் அப்படி ஆகிப்போச்சு. அதனால இன்றைக்கு அந்த மரம் கூட தெரியல. சிலை என்பது ஒரு மரம்,
அந்த சிலா மரத்தினாலே தான் வில்லை செய்வார்கள். அதனாலே அதற்கு சிலை என்று பெயர். அது சொல்றார், குலவரையே சிலையாக குலவரையை மேருமலை வில்லாகவும் அதை கொண்டு கூரம்பு தொடுத்தானை புறமெறிய தொடுத்தானை, இப்படி மாற்றிக்கொள்ளணும். தொடுத்தானை புறமெறிய தொடுத்தானை சுனைமல்கு கைலாயம் எடுத்தானை தடுத்தானை. கைலாயம் எடுத்தவன் ராவணன், அவனை தடுத்தவன் சிவபெருமான். அது எப்படிப்பட்ட கைலாயமலை என்றால் சுனைகள் நிரம்பி இருக்கிற கைலாயம். பல அன்பர்கள் கைலை மணிகளாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அடியன் கைலைக்கு போல கைலையிலே நிறைய சுனை இருக்கிறது என்கிறார்கள். முன்னாலே மானசரோவர் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி சுனைகள் நிரம்பி இருக்கிற கைலாயமலையை தன் அகந்தையினாலே எடுத்தவனாக இருக்கின்ற ராவணனை அதை செய்ய ஒட்டாமல் தடுத்தவனாகிய சிவபெருமானை என் மனத்தே வைத்தேனே என்று தடுத்து அறிவுரை கூறி ஆட்கொண்டார். எடுத்தவனை வரங்கொடுத்து நல்லவனாக ஆக்கினார் என்பது அந்த செய்திக்கு பொருள். அப்படி ராவணனுக்கு அறிவுரைஞனாக இருக்கின்ற பெருமானாக இருக்கின்ற சிவபெருமானை என் மனத்திலே வைத்தேன் என்று சொல்லி ஆட்கொண்ட பெருமானை ஆளாக கொண்டு மனத்திலே வைத்து கொண்டிருக்கிறேன் என்று பாடி மனத்திலே வைத்த பதிகமாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி அருமையான செய்திகளை உள்ளடக்கிய இந்த பதிகத்தை அடியேன் சொல்லுகின்ற வாய்ப்பளித்த சிவஞான அறக்கட்டளைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இருந்து கேட்ட பெருமக்கள் ஆய்வுகள் அனைவருடைய திருவடிகளை வணங்கி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்.